ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது இமீன்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மண்ணோட 8வது எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த கெர்லோஸை தோக்கடிச்சு அவன் தான் அந்த கிளாஸ்லேயே ஸ்ட்ராங்கு, அப்புறம் அந்த பிரசிடெண்டாக இருக்கிறதுக்கு தகுதியானவன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருப்பான். அப்புறம் அந்த கிராவிட்டி சேம்பரில் போய் நம்ம ஹீரோவும் ஒரு 5 மணி நேரம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வெளியே வந்தா அவன் அந்த பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன வழின்ட்டு அந்த அத்லெட்டிக் டவரை பார்த்துட்டு இதுதான் ஒரே வழி அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஹீரோவும் இந்த கேம்பஸ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த அத்லெட்டிக் டவர்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுல மொத்தமா டாப் 100 அப்படிங்கிற ரேங்கிங் இருக்கு. இந்த டவர்ல யாராவது 2வது ஃப்ளோரை கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து வர ஃப்ளோர் எல்லாமே அந்த டாப் 100 ரேங்கிங்ல இருக்க பிளேயர்ஸ் கூட சண்டை போடணும். இந்த டாப் 100 அப்படிங்கிற ரேங்கிங் வாரம் நடக்கக்கூடிய பேட்டில்ஸை பொறுத்து மாறும். இந்த பேட்டில் மூலியமா ஃபர்ஸ்ட் இயர் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்டை ஏர்ன் பண்றதுக்கான ஒரு ஈஸியான வழிதான் அப்படின்ட்டு அந்த லீடர் போர்டை பார்த்தா நம்ம லோலா கூட அவளோட ஸ்கூல்ல மேல்ச்சி ஆரியோ அப்படிங்கிற ஒருத்தன் வந்தான்ல, அவன் ஃப்ளோர் 20 வரைக்கும் கிளியர் பண்ணியிருக்கான். அப்புறம் நம்ம லோலா ஃப்ளோர் 17 வரைக்கும் கிளியர் பண்ணியிருக்கா. அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல யார் இந்த லீடர் போர்டில் டாப் 10 பிளேஸ்ல இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த இயரோட கடைசியில போனஸ் பாயிண்ட்ஸும் கிடைக்கும். அப்போ அங்க இருக்க சிவப்பு முடியும் என்னது ஃபர்ஸ்ட் இயரை சேர்ந்த ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி ஃப்ளோர் 20 கிளியர் பண்ணிட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த வித்தியாசமான கண்ணாடி போட்டு இருக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு சிலர் அந்த ஸ்கை சிட்டி இன்ஸ்டியூட்ல இருந்து வந்தாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த ஸ்கை சிட்டி இன்ஸ்டியூட்டுக்கு போகணும் அப்படின்னாவே அவங்க பவர்ஃபுல்லான ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருக்கணும். அதனால அவனுங்க ஈஸியாவே பவர்ஃபுல் ஆயிருவானுங்க. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் அந்த பேட்டிலுக்கு ரிஜிஸ்டர் பண்றான். அதை பார்த்து அந்த சிவப்பு முடியும் டே பாரா மறுபடியும் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் இவனால அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கூட கிளியர் பண்ண முடியாதாட்டங்குது அப்படிங்கிறான். அந்த கண்ணாடியும் டே இந்த மாதிரி ரொம்பவே அரகண்டான ஒரு சில முட்டாளுங்க நாம தான் பவர்ஃபுல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க, இவனுங்களுக்குலாம் பட்டாதான் புத்தி வரும் அப்படிங்கிறான். ஹீரோ உள்ள போகும்போதே அங்க பேட்டில் நடந்துகிட்டு ஹீரோ முன்னாடி ஒருத்தன் பறந்து வந்து உழுவுறான். அந்த இன்ஸ்ட்ரக்டரும் செகண்ட் இயரை சேர்ந்த பிராம் இந்த போட்டியில வின் பண்ணிட்டாரு. அடுத்த போட்டியாளர் ரெடி ஆயிட்டீங்களா, ஃப்ராஸ்டர் ஈனோஸ் இந்த ஸ்டேஜுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் நான் வந்துட்டேன், எனக்கு ஆப்பனண்டா யாரு சண்டை போட போறாங்க அப்படின்ட்டு போறான். அந்த இன்ஸ்ட்ரக்டரும் எனது மறுபடியும் ஒரு நியூபியா, ஏன்டா இதுக்கு முன்னாடி இந்த பேட்டில் தோத்து போனவனே 4th ஆர்டர் வாரியரா இருந்தான், ஆனா நீ என்னடா 3rd ஆர்டர் வாரியரா இருந்துட்டு இதுல பேட்டில் பண்ண வர அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து ஷாக் ஆயிட்டு என்னடா இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, என்னோட காம்பேட் ஸ்கோரை செக் பண்ணக்கூடிய மீட்டர் இவனோட காம்பேட் ஸ்கோர் 3rd ஆர்டர் வாரியருக்கு கீழே இருக்கு அப்படின்னு ஷோ பண்ணுது, இது ஏதாவது கோளாறாയി போச்சா அப்படின்னு அந்த லேப்டாப்பை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஆப்பனட்டும் டே குழந்தை பையிலே என்ன வெப்பனை நீ யூஸ் பண்ண போற அப்படின்னு கேட்கறான். ஹீரோவும் ஏன்டா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கிளியர் பண்றதுக்கு வெப்பன்லாம் தேவையா அப்படின்னு கேட்கறான். அவனும் நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டு டென்ஷன் ஆயிட்டு டே குழந்தை நீ செத்த அப்படின்னு ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு ஓ இவனாலையும் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறான். அவனும் டே குழந்தை உன்னோட ரிஃப்ளெக்ஷன் ஸ்பீடு நல்லா தான் இருக்கு, ஆனா முடிஞ்சா இது தடுத்து பாடுறா அப்படின்னு பயங்கரமா அட்டாக் பண்றான். ஹீரோவும் அவனோட பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அசால்ட்டாவே அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறான். இதை பார்த்து அவனோட ஆப்பனட்டும் என்னடா இது அந்த குழந்தை பையன் அவனோட முதுகுல அந்த பாக்ஸை வச்சுக்கிட்டு என்னோட எல்லா அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறானா, இது எப்படா சாத்தியம் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு முடிஞ்சா இதை தடுத்து பாடுறா அப்படின்னு மறுபடியும் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் வச்சு அட்டாக் பண்றான். ஹீரோவும் டே என்னடா உன்னோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் இவ்வளோ வீக்கா இருக்கு, என்னது கொஞ்சம் பாருடா அப்படின்ட்டு அவன் அட்டாக் பண்ண போறான். இதை பார்த்து அங்க இருந்த மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் என்ன அது இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்னால ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட்டை யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த இன்ஸ்ட்ரக்டரும் இது டெஃபினெட்லி ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் தான், ஆனா இதை எப்படா இந்த குழந்தை பையன் மாஸ்டர் பண்ணனா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ அவனோட டைகர் ஃபிஸ்டையும் சேர்த்து அட்டாக் பண்றான். அப்ப அவனுங்க 2 பேர்த்தோட அட்டாக்கும் கிளாஷ் ஆனதுல அந்த சீனியர் ஸ்டூடெண்டோட கை உடைய ஆரம்பிக்குது. அவனும் இங்க என்னடா நடக்குது, போயும் ஃபர்ஸ்ட் இயர்கிட்ட நான் தோத்து போயிட்டேனா அப்படின்னு பறந்து போய் விழுவுறான். அந்த இன்ஸ்ட்ரக்டரும் இந்த பேட்டில்ல ஃப்ராஸ்டர் ஈனோஸ் வின் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் என்னங்கடா நான் நினைச்சதை விட இவ்வளவு சப்பையா இந்த பேட்டில் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறான். அப்ப அங்கிருந்த மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் என்னது பிராம் தோத்து போயிட்டானா, டே யாரா இந்த ஃபர்ஸ்ட் இயர் என்னடா ஒரே அட்டாக்ல தோக்கடிச்சிட்டான், உண்மையிலேயே இவன் மனுஷன் தானா அப்படின்னு கதறானுங்க. அந்த இன்ஸ்ட்ரக்டரும் ஷாக் ஆயிட்டு இதுக்கு வாய்ப்பே இல்ல, ஒரு நியூ ஸ்டூடெண்ட் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கானா அப்படின்னா ஏடா என்னோட காம்பேட் ஸ்கோர் மீட்டரு அதை கரெக்டா ஷோ பண்ண மாட்டேங்குது, இதை நான் ரீகாலிபிரேட் பண்ணி ஆகணும் மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரவுண்டு 2லயும் நம்ம ஹீரோ வெறுங்கையிலேயே சண்டை போட்டு ஜெயிச்சுட்டான். ரவுண்டு 3லயும் அதே மாதிரி, அப்புறம் 4வது ஃப்ளோர்லயும் அதே மாதிரி அவனோட காலெல்லாம் வச்சு ஆப்பனண்ட்டை தோக்கடிக்கிறான். இதை பார்த்து அந்த இன்ஸ்ட்ரக்டரும் இங்க என்னடா நடக்குது, ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் 4 ஃப்ளோரை அசால்ட்டா கிளியர் பண்ணிட்டான், அதுவும் வெப்பனே இல்லாம, கண்டிப்பா என்னோட காம்பேட் ஸ்கோர் செக் பண்ற மிஷன் தான் உடஞ்சு போச்சாட்டங்குது அப்படிங்கிற
அப்படிங்கிறாங்க. அப்புறம் 5வது ஃப்ளோர்ல நம்ம ஹீரோட ஆப்பனண்ட் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணும் என்னடா குழந்தை என் கூடயும் வெப்பன் இல்லாமையே சண்டை போட போறியா, மறுபடியும் அதே முடிவை எடுத்த அப்படின்னா நீ கடைசியா ரொம்ப வருத்தப்படுவ அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் சேச்சே இந்த டைம் நான் வெப்பன் எடுத்து சண்டை போட போறேன், அப்புறம் முன்னாடியே ஒரு வார்னிங்கும் கொடுத்துறேன், என்னோட வெப்பன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும், அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோமா அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பர்ட் டெக்னிக் வச்சு ஒரே அட்டாக்ல அந்த பொண்ணை பறக்க விட்டுட்டான். அதே வேகத்தோட தொடர்ந்து ஃப்ளோர் 6 ஃப்ளோர் 7 அப்படின்னு கிளியர் பண்ணிட்டே போறான். அப்புறம் இந்த பொண்ணை வந்து நான் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிடுவேன், ஆனா இந்த பொண்ணு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான். அந்த பொண்ணு கடுப்பாயிட்டு என்னங்கடா இது ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அசால்ட்டா 9 ஃப்ளோரை கிளியர் பண்ணிட்டு போயிட்டான், ஆனா இந்த காம்பேட் ஸ்கோரை செக் பண்ற மிஷினே அவனோட பவர் லெவல் ரொம்பவே லோவா இருக்குன்னு சொல்லுது, என்ன நல்லா ஏமாத்திட்டானுங்கடா அப்படின்னு அந்த லேப்டாப்பை உடைக்க போறா. பக்கத்துல இருந்தவனும் அந்த பொண்ணை பிடிச்சிக்கிட்டு அடி பைத்தியம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா, இதுக்காக 1000 பாயிண்ட் கொடுத்துருக்க, அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படிங்கிறான். அப்புறம் இந்த டைம் நம்ம ஹீரோவோட ஆப்பனண்ட் வந்து பல்க் அப்படிங்கிற ஒரு 5th ஆர்டர் வாரியர். ஹீரோவும் நான் இன்னைக்கு சண்டை போட்டதுலயே இந்த பேட்டில் தான் ரொம்ப டஃபா இருக்க போகுது, இந்த ஃப்ளோர்ல அதுவும் இவன் கூட சண்டை போட்டு அந்த மேல்ச்சி ஆரியோ அப்புறம் நம்ம லோலாவும் தோத்து போயிட்டாங்க, ஆனா இப்ப நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரமாச்சு அப்படிங்கிறான். அந்த பல்கும் பரவாயில்லடா நீ ஒரு 3rd ஆர்டர் வாரியரா இருந்துகிட்டு இந்த அளவுக்கு வந்திருக்க, என்ன இப்ப வந்திருக்க ஃபர்ஸ்ட் இயர் எல்லாமே ரொம்ப சர்ப்ரைஸ் பண்றீங்க அப்படின்ட்டு, அப்புறம் இப்ப கடைசியா ஒரு ஃபர்ஸ்ட் இயரும் என் கூட 10 நிமிஷம் ஸ்டேஜ்ல சண்டை போட்டான், உன்னால எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் உண்மையை சொல்லணும்னா கடைசி வரைக்கும் நான் தான் இந்த ஸ்டேஜ்ல இருப்பேன் அப்படிங்கிறான். அந்த பல்கும் சரி அதையும் தான் பாத்துருமே அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறானுங்க. அப்புறம் அந்த மால்ச்சி ஆரியோவோட ஃப்ரெண்டும் டே இங்க பாடுறா அந்த அத்லெட்டிக் டவரோட 20வது ஃப்ளோரை மறுபடியும் யாரோ சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறான். அந்த மால்ச்சி ஆரியோவும் நம்ம கிளாஸ்ல இருந்தாடா அப்படின்னு பாக்குறான். அவன் ஃப்ரெண்டும் இல்ல கிளாஸ் 10ல இருந்தே அப்படிங்கிறான். அந்த மால்ச்சி ஆரியோவும் என்னது கிளாஸ் 10ல இருந்தா அங்க எவன்டா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு என்னது இவனா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அவனோட ஃப்ரெண்டும் ஓ இவனை உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேக்குறான். அந்த மால்ச்சி ஆரியோவும் ஆமா என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறான். ஹீரோவும் இந்த பல்க்கு நான் நினைச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், இந்த 5th ஆர்டர் வாரியர்ஸோட பவர் லெவல் இந்த அளவுக்கு தான் இருக்குமா அப்படின்ட்டு நான் அவனோட பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கோட பேட்டர்ன்ஸை அனலைஸ் பண்ணி ஆகணும், இதுக்கு ஒரே வழி தான் இருக்கு அப்படின்ட்டு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பர்ட் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்ண போறான். அதுக்கேற்ற மாதிரி அவனும் அவனோட பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இந்த அட்டாக்லாம் என்ன ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறான். ஹீரோவும் உன்னால மட்டும்தான் பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும்னு நினைச்சாடா அப்படின்ட்டு அவனும் அவனோட பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வரான். இதை பார்த்து அந்த பல்கும் இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் எப்படா என்னோட உண்மையான பாடியை ஐடென்டிஃபை பண்ணனா, இவன் உண்மையிலேயே யாரு தாண்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் அவனோட ஷோல்டர்ல அவனோட ஸ்பியரை இறக்கிட்டான். அந்த பல்கும் நம்ம ஹீரோட்ட அடி வாங்கிட்டு பின்னாடி போயிட்டு இல்ல இது எப்படி நடந்துச்சு, போயும் 3rd ஆர்டர்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் இத்தனை பேத்துக்கு முன்னாடி என் மேலேயே கையை வச்சிட்டானா, அவன் உயிரோடையே இருக்க கூடாது, நீ செத்தடா பொடி பையிலே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அவனோட அட்டாக்கை தடுத்து ரொம்ப தூரத்துக்கு பின்னாடி போய் விழுந்துட்டு இவனோட ஸ்ட்ரென்த் ஒன்னும் ஜோக் இல்ல அப்படிங்கிறான். அப்ப அந்த கூட்டத்துல இருக்கவனுங்களும் எனது 3rd ஆர்டர்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் நம்ம பல்க்கு மேலேயே கையை வச்சிட்டானா அப்படின்னு கத்துறானுங்க. அந்த பல்கும் டே குழந்தை உனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஏன்னா என்னையே பைத்தியக்காரனாட்ட சண்டை போட வச்சிட்டல, சரி எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நீ சாக தான் போற அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அவனோட எல்லா அட்டாக்கையும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தடுத்துக்கிட்டு இல்ல இதுதான் உண்மையிலேயே இந்த 5th ஆர்டர் வாரியரோட பவரா, அப்புறம் இவன் என்னடா என்ன கொல்ல பாக்குறானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த பல்கும் உன்னால எங்கேயும் ஓடி ஒளிய முடியாதுடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு என்னடா இதுக்கு முன்னாடி என் அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆப்பனண்ட் கூட நீ சண்டை போட்டது இல்லையாட்டங்குது, நீ உன்னோட உசுரை காப்பாத்திக்கிறதுக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சு வரதை பார்க்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, அப்புறம் என்னடா இவ்வளவு சீரியஸான சிச்சுவேஷன்ல சிரிச்சுக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்க, ஏதாவது சீக்ரெட் டெக்னிக் வச்சிருக்கியா, சரி இருந்துகிட்டு போட்டோம், நான் இதை இதுக்கு மேலேயும் ரொம்ப டைம் எடுக்க விரும்பல அப்படின்ட்டு கோல்டன் டெக்னிக் டீப் ஃப்ரீஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் சரி இதை வாங்கிக்கோடா அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பர்ட் டெக்னிக் வச்சு அட்டாக் பண்றான். இதுல அந்த ஐஸ் கட்டி மெல்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. ஹீரோவும் என்னது என்னோட விங்ஸ் ஆஃப் 100 பர்ட் டெக்னிக்னாலேயே இந்த அட்டாக்கை தடுக்க முடியலையா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த அட்டாக் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதுனால அவனும் ஃப்ரீஸ் ஆயிட்டான். அப்ப அங்க கூட்டத்தில் இருக்கவனுங்களும் அவ்வளவுதான் அந்த ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த ஸ்டூடெண்ட் உறைஞ்சு போயிட்டான், இதுக்கு மேல அவனால ஒன்றும் பண்ண முடியாது, சரி அடுத்த சேலஞ்சர் வரப்போறான், நாம அந்த ஃபைட்டை பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் இல்ல நான் இப்படியே வேடிக்கை பார்க்க போறது இல்லை அப்படின்னு அந்த உறைஞ்ச நிலைமையில சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த பல்கும் எக்ஸாமினர் கிட்ட அவன் தோத்து போயிட்டான் என்ன வின் பண்ணனதா சொல்லுங்க அப்படிங்கிறான். எக்ஸாமினரும் இல்ல உன்னோட ஆப்பனண்ட் 10 செகண்டுக்கு அசையாம இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேஜ் விட்டு போயிருக்கணும், இது ரெண்டுமே இன்னும் நடக்கல அப்படிங்கிறாரு. அந்த பல்கும் என்னால 10 செகண்ட்லாம்
எல்லாம் வெயிட் பண்ண முடியாது, நான் உன்னை இந்த ஸ்டேஜ் விட்டு வெளியே தூக்கி போடுறேன் அப்படின்ட்டு போறான். பார்த்தா அந்த ஐஸ் கட்டியில இருந்து ஏதோ ஆறாவது. இதை பார்த்தா அந்த பல்கும் இதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப ஹீரோவும் விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் டெக்னிக் அப்படின்னு யூஸ் பண்றான். பார்த்தா அங்க ஒரு பெரிய ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இருக்கு. அந்த கூட்டத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம ஹீரோ அந்த ஐஸ் கட்டியில இருந்து பவர் யூஸ் பண்ணதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த நிலைமையில எப்படி அவனால இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியுது, அவன் உண்மையிலேயே யாரு தான்டா. அது மட்டும் இல்லாம அந்த ஐஸும் இப்ப மெல்ட் ஆக ஆரம்பிக்குது, இது என்னடா டெக்னிக் அப்படின்னு எல்லாம் வாய பொழகுறானுங்க. ஹீரோவும் அந்த ஐஸ்ல இருந்து வெளியே வந்துட்டு லக்கிலி நான் என்னோட விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் டெக்னிக்கையும் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில்லையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணதுனால இந்த ஐஸ் கட்டியில இருந்து என்னால வெளியே வர முடிஞ்சிச்சு அப்படிங்கிறான். அப்புறம் டே பல்கு இப்ப உன்னோட கதையை முடிக்க வேண்டிய நேரம் அப்படின்ட்டு விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் அப்படின்னு அட்டாக் பண்றான். அந்த பல்கும் நம்ம ஹீரோட்ட அடி வாங்கிக்கிட்டு இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, என்னோட ஐஸ்ல இருந்து எப்படா இவனால இவ்வளவு சீக்கிரமா வெளியே வர முடிஞ்சிச்சு அப்படின்னு ஷாக்லயே நான் உன்னை சும்மா விட மாட்டேனா அப்படிங்கிறான். ஹீரோவும் அதுக்கு நான் உன்னை விட்டாதானே அப்படின்ட்டு அவன் முன்னாடி வந்து அவனை அட்டாக் பண்றான். பார்த்தா நம்ம ஹீரோவோட அட்டாக்கை பிளாக் பண்ணிட்டான். ஹீரோவும் அப்படியா சரி இதை வாங்கிக்கோட அப்படின்னு அவனை அந்த ஸ்டேஜை விட்டு பறக்க விட்டுட்டான். இதை பார்த்து அங்கிருந்த மொத்த ஸ்கூலும் அலறிக்கிட்டு இதுக்கு வாய்ப்பே இல்ல, ஒரு தேர்ட் ஆர்டர் வாரியரு, அதுவும் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர்ல சேர்ந்திருக்க வாரியரு செகண்ட் இயரை சேர்ந்த 5th ஆர்டர் வாரியரை தோக்கடிச்சிட்டான். அப்புறம் என்னடா இவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக் எல்லாம் யூஸ் பண்றான் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்புறம் அந்த ரெஃபரியும் ஃப்ராஸ்டர் ஈனோஸ் இந்த 20வது ஃப்ளோரை கிளியர் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு நீங்க 21வது ஃப்ளோருக்கு போக விரும்புறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும் இல்ல நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்ட்டு போறான். அந்த லீடர் போர்டை பார்த்தா ஹீரோ தான் இப்ப 21வது ஃப்ளோரை சேலஞ்ச் பண்ணக்கூடிய சேலஞ்சரா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கான். அவனும் பரவாயில்லாம் என்னால இப்ப அந்த 21வது ஃப்ளோரை சேலஞ்ச் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம நான் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கேன் அப்படின்னா அந்த மேல்ச்சி ஆரியோ இன்னுமே இந்த 20வது ஃப்ளோரை கிளியர் பண்ண கிடையாது. சரி ஓகே இந்த லீடர் போர்டு இப்படியே மெயின்டைன் ஆனிச்சு அப்படின்னா எனக்கு ஒரு நாளைக்கு 1000 பாயிண்ட் வரும், அது வர வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்ட்டு போறான். அப்புறம் அந்த மேல்ச்சி ஆரியோட ஃப்ரெண்டும் எனது கிளாஸ் 10 சேர்ந்த ஒருத்தன் இந்த 5th ஆர்டர் வாரியரை தோக்கடிச்சு 20வது ஃப்ளோரை கிளியர் பண்ணிட்டானா அப்படின்னு அந்த மேல்ச்சி ஆரியோ கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். அவனும் இல்ல இவன் அவளோட ஃப்ரெண்டு அப்படிங்கும் போதே நான் தெரிஞ்சிருக்கணும், இவனை குறைச்சி மதிப்பிட்டது என்னோட தப்பு தான், இவன் மேல என் கண்ணு இனிமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் என்னால முடியலடா அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில்லை யூஸ் பண்ண டயர்ட்ல நான் ஒவ்வொரு டைம் இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணும் போதுமே இந்த மாதிரி மோசமான சைடு எஃபெக்ட் எல்லாம் அனுபவிக்க வேண்டியதே இருக்கு, இப்ப எப்படா என்னோட வீட்டுக்கு போகட்டும் அப்படின்னு தடுமாறி தவழ்ந்துகிட்டே போறான். அப்போ ஒரு 3 செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதோ பாரா அந்த 20வது ஃப்ளோரை கிளியர் பண்ண ஹீரோ இங்க தான் இருக்கான் அப்படிங்கிறானுங்க. ஹீரோவும் அட இப்ப எவன்டா வந்திருக்கிறது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் டே தம்பி அந்த ஃபைட்டு முடிச்சுட்டு உன்னோட கால்லாம் நடுங்கிக்கிட்டே இருக்குதாட்டங்குது, சரி உனக்கு அந்த 5th ஆர்டர் வாரியரை எதுக்குற அளவுக்கு எங்கிருந்து தைரியம் வந்துச்சு, எங்களோட பல்கை தோக்கடிச்சிட்டா நீ பெரிய ஆளா அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இல்ல நான் இப்ப ரொம்பவே டயர்டா இருக்கேன், இந்த ஸ்டேட்ல இவனும் கூட சண்டை போட்டான் அப்படின்னா நான் கண்டிப்பா தோத்து போயிடுவேன், ஏன்டா எல்லாம் எனக்குனே வரீங்க அப்படின்னு ஷாக் ஆகிட்டு உங்களை அந்த பல்கு தான் அமுச்சு வச்சானா அப்படின்னு கேட்குறான். அந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டும் டே ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த நியூபி நீ ஒரு வருஷத்துல கிளியர் பண்ணக்கூடிய அந்த 20வது ஃப்ளோரை அசால்ட்டா வந்து ஒரே நாள்ல கிளியர் பண்ணிட்டு போயிட்ட, இதனால நீ ரொம்பவே திமிர்ல இருப்பியாட்டங்குது, உன்னோட திமிருக்கு நாங்க ஒரு முடிவு கட்டியாக்கணும், அப்புறம் நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் நீ அந்த கிளாட்டிக் அகாடமில இருந்து வந்தியாம், போயும் அந்த குப்பை அகாடமில இருந்து வந்து எப்படா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க, என்ன ஏதாவது சப்ஸ்டன்ஸ் எடுத்தியா அப்படின்னு கேட்கறான். ஹீரோவும் அடே முட்டா பசங்களா என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியுதா இல்லையா எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்திருக்கேன் அப்படின்னு என் மூஞ்ச பார்த்தாவே தெரியும், அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்குலாம் யாரும் இல்லை அப்படிங்கிறான். அந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டு டேய் என்ன தைரியம் இருந்தா எங்களை எதிர்த்து பேசுவ, அப்புறம் எங்க பல்கை இன்னைக்கு தோக்கடிச்சதுக்கு ஒரு 5000 பாயிண்ட் குடுறா அப்படின்னு கேட்கறான். அப்ப நம்ம லோலா அவனோட கையை பிடிச்சிட்டு இங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்கறா. அந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டும் அடி நீ யாரு அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் மூஞ்சிலாம் ஒடுக்குழுந்து போய் டே என்னோட சப்போர்ட் சிஸ்டம் யாருன்னு கேட்டல இந்தா வந்துட்டாடா அப்படிங்கிறான். லோலாவும் என்னடா என்னையே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு அவனோட கையை உடைச்சிட்டு இங்க இருந்து கிளம்புங்கடா அப்படிங்கிறா. அப்போ மீதி இருக்க 2 ஸ்டூடெண்ட்ஸும் இந்தாமா ஒரு பொண்ணு மேல கையை வைக்க கூடாதுன்னு பார்த்தா நீயும் ஓவரா தான் போயிட்டு இருக்க அப்படின்னு நம்ம லோலாவை அட்டாக் பண்ண வரானுங்க. நம்ம லோலாவும் எனது பொண்ணா நான் என்ன சாஃப்டா இருப்பேன்னு நினைச்சியா, நான் ரக்கடான ஆளுடா அப்படின்னு வந்தவனோட மூஞ்ச சேர்த்தி ஒரு குத்து. ஹீரோவும் லோலா அட்டாக் பண்றத பார்த்துட்டு ஆஹா எந்த ஊருக்காரிடா இவ, அவளோட வெப்பன் எல்லாமே இவனுங்களை போட்டு வெளுத்து வாங்குறா, இவ கூட இனிமே பேசும்போது எதா இருந்தாலும் பார்த்து தான் பேசணும் அப்படிங்கிறான். நம்ம லோலாவும் ஸ்பிளிண்டிங் ஃபீஸ்ட் அப்படின்னு அவனுங்களை அடிச்சு பறக்க விட்டுட்டா. ஹீரோவும் என்னது இவளுக்கு ஸ்பிளிண்டிங் ஃபீஸ்ட் தெரியுமா, அதுவும் என்னோட டெக்னிக்கோட இது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். லோலாவும் அவனுங்கெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு போலாமாடா அப்படின்னு கேட்கறா. ஹீரோவும் லோலா உனக்கு ரொம்பவே தேங்க்ஸே, அப்புறம்
அப்புறம் இங்க நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். அவளும் டேய் நீ அத்லெட்டிக் டவர்ல பண்ண சம்பவத்தை நான் வீடியோல பார்த்தேன். அது மட்டும் இல்லாம அந்த கிராவிட்டி சேம்பர்லயும் 5 மணி நேரம் இருந்ததா கேள்விப்பட்டேன். அதான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமோ அப்படின்ட்டு இங்க வந்தேன் அப்படின்ட்டு. உன்னால வீட்டுக்கு நடந்து வந்துட முடியுமா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் அடிச்சிச்சுடா ஜாக்பாட் அப்படின்ட்டு இல்ல எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு. என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதாட்டங்குது அப்படின்னு பக்காவா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். லோலாவும் சரி வாடா அப்படின்னு நம்ம ஹீரோவை தூக்கிக்கிட்டு போறா. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னங்கடா இது ஒரு பொண்ணு என்ன தூக்கிக்கிட்டு போறாளா? அப்புறம் எனக்கு ஒரே எம்பாரசிங்கா இருக்கு. இதே ஃபீலிங் தான் லோலாவுக்கும் அன்னைக்கு இருந்திருக்குமா அப்படின்னு பாக்குறான். அப்புறம் நம்ம லோலா ஹீரோவை தூக்கிட்டு போறத பார்த்தா அங்க இருந்த மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம ஹீரோவை சூழ்ந்துகிட்டு என்ன அது ஒரு பொண்ணு பையனை தூக்கிக்கிட்டு போறாளா? அப்புறம் யாரா இந்த முட்டா பீஸு அவனுக்கு ஷேமாவே இருக்காதா அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் அட கொஞ்சம் பேசுறத சத்த நிறுத்துங்கடா அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே போறான். அப்புறம் எங்களோட வீடும் வந்துருச்சு. ஹீரோவும் லோலா இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கா அப்படின்ட்டு வில்லங்கமான ஒரு வேலையை பார்த்து விட்டான். இதுல லோலாவும் ஷாக் ஆவறா. ஹீரோலாம் கதறிக்கிட்டு ஆஹா நான் இப்ப என்னடா பண்ணி போட்டேன், அவ்வளவுதான் என் ஜோலி முடிஞ்சு போச்சு, கண்டிப்பா இன்னைக்கு அவ என்ன கொல்ல போறா அப்படின்னு கதறிக்கிட்டு லோலா அது நான் எதுவும் வேணும்னு பண்ணலையே அப்படிங்கிறான். லோலாவும் ஹீரோவை தூக்கி வீசிட்டு என்ன தைரியம் இருந்தா என்ன கிஸ் பண்ணிருப்ப, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேனா அப்படின்ட்டு ஒரு டெவில் மாதிரி நடந்து வரா. அவ பின்னாடி இருக்க ஆராவை பார்த்து நம்ம ஹீரோவும் கதறிக்கிட்டு இல்ல இல்ல லோலா நான் எதையுமே வேணும்னு பண்ண கிடையாது, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் கருணை காட்டு அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் லோலாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவளை நான் கிஸ் பண்ணதுக்கு அவ எனக்கு எதுவுமே பண்ண கிடையாதா, என்னங்கடா இது இவ எனக்கே பெரிய ட்விஸ்ட் கொடுத்துருக்கா, அப்படின்னா ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குமோ அப்படிங்கிறான். அப்ப லோலாவும் என்னடா இப்ப நீ பெட்டரா ஃபீல் பண்றியா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் ஓகே தான் இப்ப நார்மலா தான் இருக்கேன் அப்படின்ட்டு, ஆனா இப்ப எதுக்காக கேக்குற அப்படிங்கிறான். லோலாவும் டின்னர் டைம் ஓவர் இப்ப ட்ரைனிங் டைம்டா அப்படின்ட்டு போறா. ஹீரோவும் லோலா நம்ம சாப்பிட்டுட்டு ட்ரைனிங் எடுக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்ட்டு இல்ல இல்ல என் உடம்புக்கு தான் நல்லது இல்லை போல, நான் இப்ப டயர்டா இருந்ததுனால அவன் அடிக்கல, ஆனா இப்ப இந்த ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு என்ன நல்லா பொழக்க போறான்னு தெரிஞ்சிருச்சு, ரைட்டா ரைட்டு செத்தா சாமிக்கு வாழ்ந்தா லோலாவுக்கு நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு போறான். லோலாவும் நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இல்ல இவன் நேத்து இருந்ததை விட இன்னைக்கு ஸ்ட்ராங்கான மாதிரி இருக்குது, இங்க இருக்க நிறைய வாரியர்ஸ் வருஷ கணக்காகியும் அதே ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க, ஆனா இந்த ஃப்ராஸ்டரால மட்டும் எப்போ டெய்லியும் பவர்ஃபுல் ஆக முடியுது, அப்படி இவன் என்ன கல்டிவேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்றான், இது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் அந்த அட்டாக்கை பிளாக் பண்ண முடியாம பிளாக் பண்ணிக்கிட்டு ஏமா லோலா ஒரு நிமிஷம் நில்லு, நீ என்ன உன்னோட புது பாய் ஃப்ரெண்டை கொல்ல பாக்குறியான்னு கேக்குறான். லோலாவும் அவனோட வெப்பனை தள்ளி விட்டு அவன் மூஞ்சிக்கு நேரம் அந்த உட்டன் கத்தியை வச்சுட்டு உன்னோட கரண்ட் ஸ்கில் லெவல் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு அப்படிங்கிறா. ஹீரோவும் அட இது தெரிஞ்சது தானே இதை பத்தி எதுக்கு பேசணும் அப்படின்னு கேக்குறான். லோலாவும் அப்புறம் எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, உனக்கும் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் டெக்னிக் தெரியும்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால நம்ம ரெண்டு பேர்த்தோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட்ல எது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்குன்னு நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றா. ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு அடியே பைத்தியம் என்னன்னா கொல்ல பாக்குறியா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அதுக்குள்ள இவ எங்கடா போனா அப்படின்னு மறுபடியும் ஷாக் ஆகுறான். லோலாவும் ஒரு கோஸ்ட் மாதிரி நம்ம ஹீரோ பின்னாடி வந்து ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ அடிச்சு பறக்க விட்டுட்டா. ஹீரோலாம் அடி பைத்தியம் நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு கதறான். லோலாவும் டே முட்டாளே உன் பக்கத்துல இருக்க எனர்ஜியை சென்ஸ் பண்ணி உன்னோட சோர்ஸ் பவரை வச்சு ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ண மாட்டியா, நீ என்ன முட்டாளா அப்படின்ட்டு நம்ம ஹீரோட்ட ஒடியாரா. ஹீரோவும் எனக்கு ரொம்ப வலிக்குதே அப்படின்னு ஆக்டிங் போடுறான். லோலா நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு ஒடியாந்து பாப்பான்னு பார்த்தா அட்டாக் பண்றதுக்கு ஒடியாந்துருக்கா. ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு யாரா இந்த சைக்கோ, இவளோட வெறும் கையில பண்ணக்கூடிய அட்டாக்கே என்னோட சோர்ஸ் பவரை நான் இன்ஃபியூஸ் பண்ணி அட்டாக் பண்ற அளவுக்கு இருக்கு, இப்படியே விட்டா சரியாவாது அப்படின்னு அவனோட பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வரான். லோலாவும் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இல்ல ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நான் அந்த A20 ஜோன்ல இவனை பார்த்தப்ப ஈவன் இவன் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியரா கூட இல்ல, ஆனா இப்ப தேர்ட் ஆர்டர் வாரியர்ல பீக் லெவல்ல இருந்துகிட்டு இந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்தது மட்டும் இல்லாம ஒரு 5th ஆர்டர் வாரியரையும் தோக்கடிச்சிருக்கான். உண்மையிலேயே இவன் யாரு தாண்டா அப்படின்னு ஷாக்லயே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் இப்ப இது என்னோட டர்ன், என்னோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்டை எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். லோலாவும் நம்ம ஹீரோவை சுத்தமா கவனிக்காம நம்ம ஹீரோ பவர்ஃபுல் ஆனதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோவும் கதறிக்கிட்டே அடி பைத்தியம் நீ எதுக்கு அங்க உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்க, இங்கிருந்து நவுந்து போ இல்லனா உனக்கு அடிபட்டுரும், என்னால வேற இந்த அட்டாக்கை நிறுத்த முடியலையே அப்படின்ட்டு அவனும் கஷ்டப்பட்டு அந்த அட்டாக்கை ஸ்டாப் பண்ண பாக்குறான். பார்த்தா அந்த அட்டாக்கை ஸ்டாப் பண்றங்கிற பேர்ல ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டு அவ்வளவுதான் ஜோலி முடிஞ்சு. அடியே லோலா நான் ஒன்னும் வேணும்னு பண்ண கிடையாது, நீ சிலையாட்டம் இருந்ததை பார்த்து நான் என்னோட அட்டாக்கை ஸ்டாப் பண்ண வந்து என்னமோ ஆயிப்போச்சு, என்னை எதுவும் பண்ணிராத அப்படின்னு கதறான். லோலாவும் கொலை வெறியோட நம்ம ஹீரோ அட்டாக் பண்றா. இந்த ஷேடோவை பார்த்தா உங்களுக்கே தெரியும், அங்க பார்த்தா நம்ம ரெக்ஸ் பயப்புள்ள
ஹீரோ அடி வாங்குறத பார்த்து யாரா இந்த சைக்கோ அப்படின்னு அதுவே மிரண்டு போய் உக்காந்துட்டு இருக்குது. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் உன்னோட மூஞ்சிக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்குறா. ஒயிட்டும் டே ஃப்ராஸ்டர் தயவு செஞ்சு நீயும் லோலாவும் சண்டை போட்டன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறா. நம்ம மொட்டை சாரும் ஹீரோவுக்கு ஒரு பெரிய அட்வைஸ் கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டே டே தம்பி நான் வயசு அனுபவத்துல சொல்றேன் பொண்ணுங்க கூட சண்டை போடும் போது நீ தோத்து போயிடணும் அப்படிங்கிறான். நம்ம ஒயிட்டும் டே முட்டாள் மொட்டை அவனுக்கு என்னடா தேவையில்லாம அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு மிரட்டுறா. அந்த மொட்டையும் நான் சும்மா ஜோக் பண்ணனே அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த கெர்லோஸும் வந்து கிளாஸ் பிரசிடென்ட்டே நீங்க மாஸ்க் காட்டிட்டீங்க போங்க. அந்த அத்லெட்டிக் டவர்ல ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸே யாருமே அந்த அளவுக்கு டாப் பொசிஷனை ரீச் பண்ண கிடையாது. நம்ம கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. நான் உங்க பவர் லெவல சந்தேகப்பட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். அந்த கிளாஸ் பசங்க கூட ஆமா ஆமா நாங்களும் கேள்விப்பட்டோம் அந்த மால்ச்சி ஆரியோவே 20வது ஃப்ளோர்ல தான் இருக்கானா. ஆனா நம்ம கிளாஸ் பிரசிடென்ட்டோ 21வது ஃப்ளோர்ல இருக்காரு. இது எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த கெர்லோஸும் சும்மா இல்லாம ஆமா பிரசிடென்ட் நீங்க வேற லெவல் பண்ணிட்டீங்க. இனிமே உங்களோட வழியிலேயே நாங்களும் ட்ரைனிங் எடுக்க போறோம் அப்படின்னு கத்துறானுங்க. ஹீரோவும் அப்படியா முதல்ல அந்த 2x கிராவிட்டியில 5 மணி நேரம் தாக்கு பிடிங்க அப்புறமேட்டுக்கு பார்த்துப்போம் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த கிராவிட்டி சேம்பர்ல நம்ம பசங்களும் கடுமையா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு கெர்லோஸும் என்னால நம்பவே முடியல இந்த கண்டிஷன்ல எப்படி நம்ம ஃப்ராஸ்டர் 5 மணி நேரம் இருந்தான். இவன் உண்மையிலேயே ஒரு மான்ஸ்டர் தானா. அது மட்டும் இல்லாம 3x கிராவிட்டியில கூட 2 மணி நேரம் இருந்தானா. யாரு சாமி இவன் அப்படின்ட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ அங்க அசால்ட்டா மூவ் ஆகிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸும் டே நீ உண்மையிலேயே மனுஷன் தானா எங்களால இங்க லைட்டா நவர கூட முடியல யாரா நீ அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவும் சரி கிராவிட்டிய 3 மடங்கு ஆக்குவோமா அப்படின்னு கேக்குறான். அவனுங்களும் அடே சைக்கோ நீ யாரா எங்களை எல்லாம் கொல்ல பாக்குறியா ஆளை விடுறா அப்படின்ட்டு எல்லாம் கதறிக்கிட்டு வெளியே ஓடுறானுங்க. ஹீரோவும் என்னங்கடா என்ன சுத்தமா மதிக்கவே இல்லையே எவனும். சரி முதல்ல இவனுங்களுக்கு டிசிப்ளின் அப்படின்னா என்னன்னு கத்து கொடுக்கணும். நாளைக்கு வாங்கடா மாவனுங்களா இந்த ரூம்ல வச்சு உங்களை பூட்டிடுறேன் அப்படின்ட்டு உண்மையிலேயே இந்த 3 மடங்கு கிராவிட்டியில ட்ரைனிங் எடுக்கிறது அவ்வளவு கஷ்டமா அப்படின்னு அவனே ஷாக்ல பாக்குறான். அப்ப நம்ம மொட்டையும் பிரசிடென்ட்டே உங்களை பாக்குறதுக்கு விசிட்டர் வந்திருக்காங்க அப்படின்னு லோலாவை கூட்டிட்டு வரான். ஹீரோவும் லோலா இங்க நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். அவளும் என்னோட ஸ்டூடெண்ட் கார்டு ஒர்க் ஆகல அப்படிங்கிறா. ஹீரோவும் அதுக்கு நான் டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்கணுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம கிளாஸ் பசங்களை எட்டி பார்த்து ஆஹா இதுதான் நம்ம பிரசிடென்ட்டோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சிரிக்கிறானுங்க. ஹீரோவும் என்னங்கடா நீங்க பிஸியா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சா ஃப்ரீயா தான் இருக்கீங்க போல. சரி அப்படின்னா என் கூட வந்து ட்ரைனிங்ல மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறான். அவனுங்களும் இல்ல பிரசிடென்ட் நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் தனியா இருங்க அப்படின்ட்டு ஓடி போயிட்டானுங்க. ஹீரோவும் இவனுங்க இப்ப எதுக்குடா ஓடனானுங்க அப்படின்னு பாக்குறான். அப்போ அந்த சேம்பர்ல இருந்து 5x கிராவிட்டி ஆக்டிவேட்டட் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் கதறிக்கிட்டே கீழே விழுந்துட்டு அடியே லோலா என்ன கொல்ல பாக்குறியா அப்படின்னு கேக்குறான். அவளும் என்னடா இத கூட உன்னால தாக்கு பிடிக்க முடியலையா அப்படின்னு கேக்குறா. அப்புறம் அந்த கிளாஸ் 1ஓட ட்ரைனிங் ரூம்ல மால்ச்சி ஆரியோவை காட்டுறாங்க. அவனும் அந்த ஃப்ரெண்டுக்காரன்ட்ட போய் எங்கடா லோலாவை காணமே அப்படின்னு கேக்குறான். ஃப்ரெண்டுக்காரனும் பாஸ் அவ கிளாஸ் 10க்கு போறதா கேள்விப்பட்டேன். அப்புறம் அந்த ஃப்ராஸ்டருக்கு நம்ம ஒரு பாடம் சொல்லி கொடுப்போமா அப்படின்னு கேக்குறான். அந்த மால்ச்சி ஆரியோவும் என்னது மறுபடியும் ஃப்ராஸ்டரா யாரு தாண்டா இவன் எதுக்குடா என் விஷயத்துல மூக்க நுழைக்கிறான் அப்படின்ட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத அந்த கிளாஸ் 10 பாத்துக்கிறதுக்கான ஒரு டைம் வரும் அப்ப அவனுங்க எல்லாத்தையும் மொத்தமா வச்சு செஞ்சு விட்டுருவோம் அப்படிங்கிறான். அப்புறம் ஹீரோவும் அந்த கிராவிட்டி சேம்பர்ல எந்திரிக்க முடியாம என்னால 4 மடங்கு கிராவிட்டினா கூட சமாளிச்சிருக்க முடியும் ஆனா இந்த 5 மடங்கு கிராவிட்டி இதெல்லாம் ரொம்ப ஓவரா அப்படிங்கிறான். லோலாவும் அட இன்னும் ட்ரைனிங் ஆரம்பிக்கவே இல்லடா அப்படின்னு ஒரு லிவரை இழுத்தா 10 கிலோவாட் ட்ரைனிங் மூட் ஆக்டிவேட் அப்படின்னு எலக்ட்ரிக்கல் செயின் எல்லாம் வருது. ஹீரோவும் அடி சைக்கோ இந்த 5 மடங்கு கிராவிட்டியில எலக்ட்ரிக் செயின் எல்லாம் வச்சு எனக்கு ட்ரைனிங் கொடுத்த அப்படின்னா நான் கண்டிப்பா செத்து போயிருவான் அப்படின்னு கதறான். லோலாவும் அந்த எலக்ட்ரிக் செயினோட நடந்து வந்துகிட்டு டே நான் குழந்தையா இருக்கும் போது என்னோட எஸ்டேட்ல இந்த 5 மடங்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது நார்மலான ஒண்ணு நீ என்னடா இதுவே ஓவர்னு சொல்ற அப்படிங்கிறா. ஹீரோவும் நான் வந்து அதை அப்படி மீன் பண்ண கிடையாது இருந்தாலும் என்னால பண்ண முடியுமா அப்படின்னு இழுக்கிறான். லோலாவும் அட முதல்ல ட்ரை பண்ணாதானே உன்னால பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியும் அப்படின்னு அந்த எலக்ட்ரிக் செயினை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றா. ஹீரோவும் வழியில கதறான். அப்ப நம்ம பிளாக்கும் இங்க கிராவிட்டி சேம்பர்ல நடக்கிற சத்தத்தை கேட்டுட்டு அங்க என்ன மறுபடியும் இங்க சண்டை போடுறாங்களா அப்படின்னு கேக்குறா. நம்ம மொட்டையும் எனக்கு தெரிஞ்சு அங்க ஏதோ சண்டை தான் நடக்குது ஆனா அதுல ரொம்ப சஃபர் ஆகுறது நம்ம கிளாஸ் 10ஓட பிரசிடென்ட்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஒயிட்டும் வெறி ஆயிட்டு ஆமா அங்க உள்ள டேஞ்சர் அதுவும் எக்ஸ்ட்ரீமான டேஞ்சர் அப்படிங்கிறா. அப்ப நம்ம மொட்டையும் ஒயிட்டை பார்த்து ஷாக் ஆயிட்டு அடியே பைத்தியம் உனக்கு என்ன அப்பப்போ பேய் பிடிச்சிக்குமா அப்படின்ட்டு அந்த கிராவிட்டி சேம்பர்ல அவன் காதை வச்சு அங்க உள்ள என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்ப மீதி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்
ஸ்டூடெண்ட்ஸும் உள்ள நடக்கிற சத்தத்தை கேட்டுட்டு நாம இப்படியே வெளியே நின்று வேடிக்கை பார்க்கறது உண்மைதானா, நம்ம பிரசிடென்ட்டே சேஃபா தான் இருப்பாரா அப்படிங்கிறானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோவை பார்க்கணுமே, ஏதோ கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா மாதிரி இந்த அளவுக்கான எலக்ட்ரிசிட்டி என் உடம்புல பாஸ் ஆனதே இல்ல, நான் இப்ப சாகாம உயிரோட இருக்கிறதே ஒரு உலக அதிசயம் தான் அப்படின்னு கீழே மயக்கம் போட்டு விழுந்து போயிட்டான். லோலாவும் டேய் இது வெறும் 10 கிலோவாட் எலக்ட்ரிசிட்டி தான்டா அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னோட மூளை இப்ப ஏதோ ஃப்ரை ஆன மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது, என்னதான் இந்த ட்ரைனிங்னால நான் மியூட்டன்ட் பீஸ்ட கொல்லாமையே எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணனே அப்படின்னாலும் இது ரொம்பவே கொடூரமா இருக்குடா அப்படிங்கிறான். லோலாவும் சரி இந்தா நீ கொடுத்த பாயிண்ட்ஸுக்காக இந்த கிறிஸ்டலை வச்சுக்கோ அப்படின்னு ஏதோ ஒரு அல்ட்ரா கிறிஸ்டலை தூக்கி போடுறா. ஹீரோவும் என்னது இவ்வளவு வேல்யூபிளான ஒரு கிறிஸ்டலை எனக்காக கொடுக்குறியா, இதை என்னால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறான். லோலாவும் அப்படின்னா திருப்பி குடுறா அப்படின்னு கேக்குறா. அவனும் இவன் என்னடா பொசுக்குன்னு திருப்பி கேட்டாலே அப்படின்ட்டு இல்ல இல்ல என்னோட கேர்ள் ஃப்ரெண்டே ஒரு gift கொடுத்துருக்கா, அதை எப்படி நான் மறுக்க முடியும் அப்படிங்கிறான். அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு அந்த கிராவிட்டி சேம்பர்ல நம்ம ஹீரோவும் தீயா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அந்த எலக்ட்ரிசிட்டி மூலியமாவே அவனோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு இருக்கான். இப்போ வந்து லெவல் 20 போயிட்டான். அப்புறம் டிவோர் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்கில்லோட பவர் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோனால எனர்ஜியை எக்ஸ்பீரியன்ஸா கன்வெர்ட் பண்ண முடியும். அப்புறம் இவன் 4th ஆர்டர் வாரியராகவும் மாறிட்டான். இதனால ஒரு 50 ஸ்டாமினா பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹீரோவும் சூப்பர், நான் கடைசியா லெவல் 20 ரீச் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம அந்த 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் இருக்க எனர்ஜி அப்சர்வ் பண்றது மூலியமா என்னால எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்க முடியும், இது வேற லெவல்ல இருக்கு அப்படின்ட்டு அவனுக்கு கிடைச்ச 20 பாயிண்ட்டையும் ஸ்டாமினாவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ என்னோட ஸ்டாமினா 228 இருக்கு. அப்புறம் என்னோட புது டிவோர் அப்படிங்கிற ஸ்கில்லோட எபிலிட்டியை நான் சீக்கிரமா யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறான். அப்புறம் அவனோட பிளேயர் இன்ஃபோவை பார்த்தா லெவல் 20, அப்புறம் ஸ்ட்ரென்த் 400, ஸ்டாமினா 228, ஸ்பீடு 101. ஹீரோவும் அட்ராசக்கா என் பவர் லெவல் வேற லெவல் இருக்கு அப்படின்ட்டு இப்ப வரக்கூடிய அந்த பேன்க்யூட் காம்படிஷனுக்காக என்னால இனிமே ஈஸியா ட்ரைனிங் எடுக்க முடியும். அப்புறம் இன்னைக்கே நான் அந்த கேலக்ஸி ஃபால் அப்படிங்கிற டெக்னிக்கையும் மாஸ்டர் பண்ணியாக்கணும். அப்புறம் எனக்கு இன்னும் ஒரு சில கோல்டன் டெக்னிக் தேவைப்படுது, நான் எக்ஸ்சேஞ்ச் சென்டருக்கு போகணும் அப்படின்ட்டு வெளியே வரான். அப்புறம் நம்ம கிளாஸ் 10 பசங்களை போட்டு எவனோ ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கான். அவனும் என்னங்கடா நீங்க கிளம்ப மாட்டீங்களா, இந்த வழியில கிளாஸ் 10 சேர்ந்த எந்த ஸ்டூடெண்ட்ஸும் வரக்கூடாது அப்படிங்கிறான். நம்ம கெர்லோஸும் டேய் இது எக்ஸ்சேஞ்ச் சென்டருக்கு போறதுக்கான ஒரு வழி, நாங்க இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நீ யாரா அப்படின்னு கேக்குறான். அவனும் சரிப்பா நாங்க உன்னை இங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லல, நீ என்னோட காலுக்கடியில பூந்து இந்த வழியா போயிரு அப்படிங்கிறான். ஹீரோவும் அட அவ்வளவுதானே போயிட்டா போச்சு அப்படின்னு ஒரு அட்டாக் பண்றான். அந்த ஸ்டூடெண்ட்டும் யாரா நீ சைக்கோ, என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க அப்படின்னு மரண வழியில கதறான். நம்ம ஹீரோவும் எக்ஸ்கியூஸ் மீ இங்க என்னப்பா பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோட்ட அடி வாங்கினவனும் யாரா நீ எதுக்குடா இங்க அடிச்ச, இதுக்கு நீ என்ன கொன்னே போட்டுக்கலாமே அப்படின்னு கதறி கதறி அழுகுறான். நம்ம கிளாஸ் பசங்களும் போடு பிரசிடென்ட் வந்துட்டாரு, இதுக்கு மேல நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்னு கத்துறானுங்க. அப்ப அந்த கிளாஸ் 3ல இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டும் டே முட்டாள் என்ன தைரியம் இருந்தா அவனை அட்டாக் பண்ணிருப்பா அப்படின்னு கோல்டன் டெக்னிக் உல்ஃப் ஃபிஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அசால்ட்டாவே ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு அவனோட அட்டாக்கை ஓவர் கம் பண்ணிட்டான். ஹீரோட்ட அடி வாங்கினவனும் டே இது என்னடா டெக்னிக் அப்படின்னு ஷாக் ஆகிறான். நம்ம ஹீரோவும் டே இது வெறும் பிரான்ஸ் டெக்னிக்ல இருக்க ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் மட்டும்தான், இதை கூட உன்னால தாக்கு பிடிக்க முடியல, சரி உனக்கு அவ்வளவு ஆசையா இருந்துச்சுன்னா நான் வேணா மறுபடியும் பண்ணி காட்டட்டுமா அப்படின்னு கேட்கறான். அப்ப ஹீரோ கிட்ட முதல்ல அடி வாங்கணும். டே ஒரு நிமிஷம் நில்லுங்க, இதை இதோட முடிச்சுக்கலாம், என்னோட பேரு ஜே ஜூன் பார்க், நான் கிளாஸ் 3ல இருந்து வரேன், இது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நடந்த பிரச்சனை தான், அதனால எங்களை மன்னிச்சிருங்க கிளாஸ் 10ஓட பிரசிடென்ட் அப்படின்ட்டு. இந்த குழந்தை பையன் ஒன்றும் ஜோக் இல்ல, இவன் நார்மலான ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்டையே இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா யூஸ் பண்றான் அப்படின்னா இவனோட கல்டிவேஷன் லெவல் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும், அதனால இவனை விட்டு தள்ளி இருக்கிறது தான் எங்களுக்கு நல்லது அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி ஓகே இதை இதோட முடிச்சுக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி என் கிளாஸ் பசங்க கிட்ட நீங்க முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறான். அப்போ அந்த 2 பசங்களும் டே எங்களை பார்த்தா என்ன சப்ப மாதிரி தெரியுதா, உன்னையும் சும்மா விட மாட்டோம் உன் கிளாஸ் பசங்களையும் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிக்கல, நம்ம ஹீரோவன் வாயிலேயே டைகர் ஃபீஸ்ட்டை வச்சு அட்டாக் பண்ணிட்டான். இன்னொருத்தனும் நீ செத்தடா லூசர் அப்படின்னு நம்ம ஹீரோ பின்னாடி வந்து கோல்டன் டெக்னிக் பாம் ஆஃப் தண்டர் அப்படின்னு அட்டாக் பண்றான். நம்ம கிளாஸ் பசங்களும் பிரசிடென்ட் அப்படின்னு கத்துறானுங்க. ஹீரோவை அட்டாக் பண்ணணும், என்னோட தண்டர் டெக்னிக் 3rd ஆர்டர் எவாலுடு பீஸ்டியே ஒரே ஸ்டைக்ல கொல்லக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு, உன்னால இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னடா இது எனர்ஜி என்ன எதுவுமே பண்ணலையே அப்படின்னு பாக்குறான். அப்ப அந்த சிஸ்டத்துல இருந்தோம் இந்த எனர்ஜியை நீங்க டிவோர் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸா கன்வெர்ட் பண்றீங்களான்னு கேக்குது. ஹீரோவும் சரி ஆரம்பிச்சு விடு அப்படிங்கிறான். அந்த சிஸ்டமும் அந்த எனர்ஜில இருந்து ஒரு 1000 எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஹீரோக்கு கெயின் பண்ணிட்டு இதுக்கு மேல இந்த எனர்ஜில இருந்து உங்களால எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண முடியாது, ஏன்னா
எனிமியோட அட்டாக் ரொம்பவே வீக்கா இருக்கு அப்படிங்குது. ஹீரோவும் என்னடா இந்த குப்பை டெக்னிக்கை வச்சுட்டா இவ்வளவு சீன் போட்டீங்க, என்னோட சிஸ்டமே உங்களை கலாய்க்குதுன்னா நீங்க ரொம்பவே பரிதாப நிலைமையில தான் இருக்கீங்களாட்டங்குது அப்படிங்கிறான். அந்த தேர்டு கிளாஸை சேர்ந்த ஸ்டூடெண்ட்டும் இதுக்கு வாய்ப்பே இல்லை, உன்னால எப்படா நிக்க முடியுது, என்னோட அட்டாக் உன்னை எதுவுமே பண்ணலையா அப்படின்னு வாயை பொளக்கறான். ஹீரோவும் செத்த சும்மா இருறா அப்படின்னு அவன் வாயை சேர்த்தி ஒன்னு விட்டு பறக்க விட்டுட்டு என்னடா மன்னிப்பு கேப்பியா கேட்க மாட்டியா அப்படின்னு எடுக்கிறான். அப்போ ஒரு வாத்தியார் வந்து இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஸ்கூல் ரூல்ஸுக்கு அகெயின்ஸ்ட் ஆனது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்கறாரு. அடி வாங்கின ஸ்டூடெண்ட்டும் யோ ப்ரொஃபஸரே சீக்கிரம் வந்து இந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து என்னை காப்பாத்து அப்படிங்கிறான். அந்த ப்ரொஃபஸரும் இந்த சண்டையை யார் ஆரம்பிச்சது அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை, இங்க சண்டை போட்ட எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட் இருக்கு, இதை இதோட முடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு டேய் சீக்கிரமா அவனுங்களை மெடிக்கல் சென்டருக்கு கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறாரு. அந்த ஸ்டூடெண்ட்டும் ஓகே ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு போறான். நம்ம கார்லோஸும் ஃப்ராஸ்டர் என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி இந்த ஃபைட்டுக்குள்ள நீ எப்படிரா வந்த அப்படின்னு கேட்கறான். நம்ம கார்லோஸும் அட ஃப்ராஸ்டரே அதுதான் எனக்கும் தெரியல, நான் பாட்டுக்கு செவனேன்னு அந்த எக்ஸ்சேஞ்ச் சென்டருக்கு போறதுக்காக இந்த வழியில வந்தேன், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் திடீர்னு வந்து இந்த வழியில நீங்க எக்ஸ்சேஞ்ச் சென்டருக்கு போகக்கூடாது, ஏன்னா நீங்க எல்லாம் கிளாஸ் 10ல இருக்க ஒரு குப்பைங்க, உங்களை எங்களால் அலோவ் பண்ண முடியாதுன்னு அவனுங்க தான் பிரச்சனையை ஆரம்பிச்சானுங்க அப்படிங்கிறான். ஹீரோவும் ரைட்டு இந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா கிளாஸை சேர்ந்த பசங்களும் நம்ம கிளாஸ் 10 மேல ஏதோ வெறுப்புல இருக்கானுங்க, இது எங்க போய் முடிய போதோ தெரியலையே அப்படிங்கிறான். அப்புறம் அந்த மெடிக்கல் சென்டர்ல அடிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட்டு போட்டுட்டு இருக்காங்க. அந்த ப்ரொஃபஸரும் டே அந்த கிளாஸ் 10 கூட யாரா அந்த சண்டையை ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு கேட்கறாரு. அவனும் அது அது வந்து ப்ரொஃபஸர் நாங்க எதுவும் பண்ணலையே அப்படிங்கிறான். ப்ரொஃபஸரும் எனக்கு தெரியும் கண்டிப்பா நீங்க தான் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கணும், ஆனா நீங்க பிரச்சனை பண்ண ஆளு தான் ரொம்ப மோசமானவன், அவன் பேர் என்னன்னு தெரியுமா, ஃப்ராஸ்டர் ஈனோஸ், அவன் தான் அந்த அத்லெட்டிக் டவர்ல இப்ப டாப் 1 பொசிஷன்ல இருக்கான், அது தெரியுமா இல்ல தெரியாம போய் அடி வாங்கிட்டு வந்தீங்களாடா அப்படின்னு கேட்கறாரு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மொத்த பேரும் ஷாக் ஆயிட்டு என்னது இவன் தான் அந்த ஃப்ராஸ்டர் ஈனோஸா, நம்ம மால்ச்சி ஆரியோவை தோக்கடிச்சான அவனா இவன் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஏன்டா எங்களுக்கு என்னடா தெரியும் அவன் இந்த ஃபர்ஸ்ட் இயர்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டூடெண்ட் அப்படின்னு. அந்த ப்ரொஃபஸரும் டே பேன்க்யூட் காம்படிஷன் இன்னும் 2 நாள்ல ஸ்டார்ட் ஆக போகுது, அப்புறம் முக்கியமான ஒரு வார்னிங், உங்க கிளாஸோட லோவர் கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க தோத்தீங்க அப்படின்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படின்ட்டு போறாரு. அப்புறம் அந்த எக்ஸ்சேஞ்ச் சென்டர்ல காட்டுறாங்க. அந்த பெருசும் என்னடா தம்பி மறுபடியும் வந்துட்டியா, சரி இந்த டைம் எனக்காக என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கறாரு. ஹீரோவும் இந்த டைம் நான் உங்ககிட்ட இருந்து ஒரு சில கோல்டன் கார்டு டெக்னிக்கை வாங்கலான்ட்டு வந்தேன், எனக்கு எந்த மாதிரி டெக்னிக் வேணும் அப்படின்னா ஸ்பியர் வீல்டிங் டெக்னிக் அப்படி இல்லைன்னா க்ளோஸ் காம்பேக்ட்ல ஏதாவது கோல்டன் டெக்னிக் இருந்துச்சுன்னா கொடுங்க அப்படிங்கிறான். அவரும் சரி என்னோட இன்வென்ட்ரியில இருந்து உனக்கு பெஸ்டான டெக்னிக்ஸை கொடுக்குறேன் அப்படின்ட்டு இதுதான் எலக்ட்ரிக் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட், இந்த டெக்னிக்கை நீ வாங்குற அப்படின்னா நான் உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுத்துட்றேன், நிறைய வாரியர்ஸ் இந்த டெக்னிக் கார்டை வாங்கிக்கிட்டு போய் ரொம்பவே பயங்கரமான இன்ஜுரிஸோட ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருக்கானுங்க, இது அந்த பிரான்ஸ் டெக்னிக் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்டோட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒன்று, நீ அந்த பிரான்ஸ் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட்டை மாஸ்டர் பண்ணன அப்படின்னா மட்டும்தான் உன்னால இந்த டெக்னிக்கை கத்துக்கவே முடியும். அப்புறம் இந்த டெக்னிக்ல இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இதனால அதிக டேமேஜை ஏற்படுத்த முடியும், இந்த ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் என்னதான் பிரான்ஸ் டெக்னிக்ல இருந்து எவால்வ் ஆனது அப்படின்னாலும் இதனால உண்மையான எலக்ட்ரிசிட்டியை கிரியேட் பண்ண முடியும், இந்த டெக்னிக்கை ஒரு வாரியர் என்னதான் மாஸ்டர் பண்ணனாலுமே இதுல இருந்து வர எலக்ட்ரிசிட்டினால ஓன் யூசரையே இந்த டெக்னிக் ரொம்பவே காயப்படுத்தும், அதனால இது எல்லாம் உனக்கு ஓகே அப்படின்னா இந்த டெக்னிக்கை எடுத்துக்கிறியா அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஆஹா ஆஹா பெருசே இதுதான் எனக்கு வேணும், இந்த மாதிரி டெக்னிக் தான் நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன், இதை ஒன்று கொடு அப்படின்ட்டு கமிகேஜ் அப்படிங்கிற இன்னொரு டெக்னிக்கையும் எடுத்துக்கிட்டு நான் லோலா கூட எடுத்த எலக்ட்ரிசிட்டி ட்ரைனிங்னால அந்த பேசிக் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட்டை நான் மாஸ்டர் பண்ணிட்டேன், இந்த டெக்னிக் எனக்குனே செஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்ட்டு இன்னும் 2 நாள்ல அந்த பேன்க்யூட் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால நான் இன்னைக்கு நைட்டு இந்த எலக்ட்ரிக் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்புறம் கமாசேக்கிக்கு கடைசியா அந்த கேலக்ஸி ஃபால் அப்படிங்கிற டெக்னிக்கை கத்துக்கணும் அப்படிங்கிறான். அப்போ அந்த மால்ச்சி ஆரியோ வந்து டே நீ தான் அந்த ஃபர்ஸ்ட் இயரை சேர்ந்த ஃப்ராஸ்டர் ஈனோஸா அப்படின்னு கேட்கறான். ஹீரோவும் அது நான் தான், அப்புறம் என்னை பத்தி விசாரிக்கிறல்ல நீ யாரா அப்படின்னு கேட்கறான். அந்த மால்ச்சி ஆரியோவும் உன்னோட ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு எப்படா அந்த பல்கை தோக்கடிச்ச, சரி ஓகே நான் இங்க வந்ததே உன்னை வான் பண்றதுக்கு தான், லோலாவை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கோ, ஏன்னா உங்க 2 பேத்தோட உலகமும் வெவ்வேற, அப்புறம் நீ உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக உன்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த வில்லாவை காலி பண்ணிக்கிட்டு போயிடணும், அப்புறமேட்டுக்கு அவ கூட பேசவே கூடாது அப்படிங்கிறான். ஹீரோவும் சாலா நீ யாரா என்ன மிரட்டுறதுக்கு வந்திருக்க, என்ன அந்த கிளாஸ் 3 சேர்ந்த ஜேசன் பார்க்கா உன்னை அமுச்சு வச்சான் அப்படின்னு கேட்கறான். அந்த மால்ச்சி ஆரியவும் டே குழந்தை
குழந்தை, நான் இன்னும் உன்னை பயன்படுத்துறதுக்கு வரல, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்தேன். என்னோட ரிசர்ச் படி உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒண்ணுமே இல்ல. நீ லோலாவுக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்னா ஒருவேளை 9th ஆர்டர் வாரியரா மாறி வந்த அப்படின்னா அவ கூட பேசுறத பத்தி நினைச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறான். ஹீரோவும் அதை பத்தில நீ கவலைப்படாதடா, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இந்த பேன்க்யூட் காம்படிஷன்ல எங்க கிளாஸ் 10 சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்க கிளாஸ் 1ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பா புரட்டி எடுக்க போறோம். ஸோ எல்லாத்துக்கும் தயாராயிட்டு வந்துருங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் மேல தப்பி தவறி கையை வைக்கணும்னு நினைச்சீங்க, நான் இருக்கேன், கண்டிப்பா உங்க கதை முடிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு போறான். அப்ப அந்த மேல்ச்சி ஆரிய கூட இருக்க சிவப்பு முடியும், டே உண்மையிலேயே இவனை நீ சும்மா விட போறியா, இந்த அளவுக்கு வாய் பேசியிருக்கான், இவனை கொஞ்சமாவது பயன்படுத்தலாமே அப்படிங்கிறான். அந்த மேல்ச்சி ஆரியவும், நீ கவலைப்படாத, அந்த ஃப்ராஸ்டர் ஈனோஸ் இப்ப இவ்வளவு பேசியிருந்தோம், நான் ஏன் அமைதியே இருக்கேன் அப்படின்னா இன்னும் 2 நாள்ல அந்த ஃப்ராஸ்டர் ஈனோஸோட முடிவு வரப்போகுது, நாம ஏன் அதுக்குள்ள அவசரப்படணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், எனக்கு தெரியும் ஒரு நார்மலான ஃபேமிலியில இருந்து இந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப லோலாவோட டீக்ளேர் ஃபேமிலி ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஃபேமிலியா தான் இருக்கணும். இப்ப நான் அவனுங்க ஃபேமிலி பார்த்து ஒன்றும் பயப்படல, எப்படி லோலாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு போறான். நம்ம லோலாவும், ஏன்டா இவ்வளவு லேட் ஆனிச்சு அப்படின்னு கேட்கறா. நம்ம ஹீரோவும், உனக்கே தெரியும் இன்னும் 2 நாள்ல அந்த பேன்க்யூட் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு தான் போனேன் அப்படின்ட்டு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த காம்படிஷன்ல 2 டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கான், நீ எதை சூஸ் பண்ண போற அப்படின்னு கேட்கறான். லோலாவும், அதை பத்தி நான் என்ன யோசிக்கல, யோசிச்சு சொல்றேன் அப்படின்ட்டு போறா. ஹீரோவும், என்னடா இது, இவ வழக்கத்தை விட ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிறா, இது ஏதோ சரியில்லையே அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்புறம் 2 நாள் கழிச்சு அந்த காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அங்க இருக்க ரெஃப்ரியும் இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமா அரீனாவுக்கு வாங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. நம்ம பிளாக்கும், ஃப்ராஸ்டர் நாங்க இங்க இருக்கண்டா அப்படிங்கிறா. ஹீரோவும் அங்க வந்துட்டு, என்னங்கடா இது, இன்னைக்கு காலையில இருந்தே நான் லோலாவை பார்க்க கிடையாது, அப்புறம் கிளாஸ் 1க்கு போய் பார்த்தாலும் அங்கேயும் அவ காணோம், ஒருவேளை இந்த காம்படிஷனுக்கு பயந்துட்டு ஓடி போயிட்டாளா, இல்ல அதுக்கும் வாய்ப்பு இல்லையே, எங்கடா போயிட்டு அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கான். நம்ம கிளாஸ் 10ஓட வாத்தியாரும், உங்களுக்கு ஒரு புது ஸ்டூடெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்ட்டு, இவங்க தான் உங்க கிளாஸோட புது மெம்பரு, கிளாஸ் 1ல இருந்து கிளாஸ் 10க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க அப்படிங்கிறாரு. நம்ம லோலாவும், ப்ரொஃபசர் நான் கிளாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுமா அப்படின்னு கேட்கறா. அவரும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு, அப்புறம் பசங்களா உங்க புது ஸ்டூடெண்ட் இல்ல உங்க புது ஃப்ரெண்டு லோலாவை நல்லபடியா பாத்துவாங்க அப்படிங்கிறாரு. அங்க இருக்கவனுங்களும், என்ன அது டீக்ளேர் ஃபேமிலியை சேர்ந்த லோலாவா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும், ஆமா லோலா இங்க நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். நம்ம வாத்தியாரும், டே உங்க 2 பேத்துக்கும் ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. மொட்டையும், ஆமா ப்ரொஃபசர், அந்த பொண்ணு நம்ம கிளாஸ் பிரசிடென்ட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறான். ஹீரோவும், செத்த தூர போடா அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டு, லோலா நீ எதுக்காக கிளாஸ் 1ல இருந்து கிளாஸ் 10க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்த அப்படின்னு கேட்கறான். அப்ப மொட்டை குறுக்குல போந்து, பிரசிடென்ட் உங்களுக்கு இன்னமா புரியல, லோலா உங்களை லவ் பண்றாங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் லோலாவும், செத்த தூர போடா அப்படின்னு அவனை எட்டி உதச்சிட்டு, லோலாவும், அதுவா இந்த கிளாஸ் 10ல இருக்க டீமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க மாதிரி இருக்குது, அப்புறம் இந்த காம்படிஷன்ல கிளாஸ் 10க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு தான் வந்தேன் அப்படிங்கிறா. ஹீரோவும், நீ சொன்னதை நான் கேட்டதுனால இந்த கிளாஸோட பிரசிடென்டா இருக்கிறதுனால என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. சரி பிரச்சனை இல்ல, லோலாவும் நம்ம டீம்ல இருக்கா, இனிமே நம்ம ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிற வழியை மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிறான். அப்ப அங்க மேடையில ஒருத்தரும், கங்க்ராச்சுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இந்த சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல எல்லா டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணி ஒரு ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ணதுக்கு, அப்புறம் கடைசி 5 நாளா நீங்க இந்த ஸ்கூல்ல இருக்கும் போது உங்க பழைய ஸ்கூலோட ரூல்ஸ் மாதிரி இதுவும் ஃபெமிலியரா தான் இருக்கும். அப்புறம் என்னோட பேரு ஹேர்வோல்டு இசராய், நான் இந்த சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டோட டீன். அப்புறம் நான் வளவலன்னு பேசாம ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன். இந்த பேன்க்யூட் காம்படிஷன் நம்ம சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னலான காம்படிஷன், இதை நீங்க உங்களோட அடுத்த டெஸ்டா கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. ஹீரோவும், என்னது இசராய் நான் சொன்னாரு, அப்ப அந்த கிரேட் ஸ்பியர்ஸ்மேனான ஈனோ இசராய்க்கு இவர் ஏதோ சம்பந்தப்பட்டிருப்பாரு போல, அப்புறம் நான் அவரை விட்டு இவ்வளவு தூரம் தள்ளி இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து வர எனர்ஜி ரொம்பவே டெரிஃபையிங்கா இருக்கு, கண்டிப்பா ஒரு 9th ஆர்டர் வாரியருக்கு மேலதான் இருக்கணும் அப்படிங்கிறான். அப்போ அந்த டீனோ, சரி எல்லாரும் இந்த ஸ்கிரீனை பாருங்க, இந்த டெஸ்ட் நடக்கக்கூடிய 2 ரீஜியன் இதுதான், இதுல ஏதோ ஒரு ரீஜியனை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த போட்டியோட முடிவுல எந்த கிளாஸ் அதிகமான அல்ட்ரா கிறிஸ்டலை கலெக்ட் பண்றீங்களோ அவங்க தான் வின்னரு. அப்புறம் வின்னருக்கு அடிஷனல் பாயிண்ட்டும் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம வின் பண்ணக்கூடிய கிளாஸுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஒரு டெக்னிக் கார்டு கிடைக்கும், அது இந்த மார்க்கெட்ல எங்கேயுமே கிடைக்காது. சரி உங்களோட ஃபர்ஸ்ட் ரீஜன் என்னன்னா இந்த எம்ரால்டு ஃபாரஸ்ட், இது லொகேட் ஆயிருக்கிறது நம்ம கேம்பஸ்ல இருந்து சவுத் சைடு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய எவாலுடு பீஸ்ட் உங்க லெவலுக்கு கம்மியாவோ இல்ல உங்க லெவலுக்கு ஈக்குவலா தான் இருக்கும், இதோட ரிஸ்க் லெவல் ரொம்பவே கம்மி. அப்புறம் 2வது ரீஜன் நம்ம கேம்பஸ் விட்டு நார்த் சைடுல லொகேட்
கிரியேட் ஆயிருக்கு. இதை வந்து G17 ரூயின் அப்படின்னு கூப்பிடலாம். இந்த இடம் ரொம்பவே டேஞ்சர்ஸ். ஏன்னா இங்க ரொம்பவே ஹை லெவல் இருக்கக்கூடிய எவால்வ்டு ஜாம்பிஸ் எல்லாம் இருக்கும். நீங்க எல்லாருமே இந்த G17 ரூயினுக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஒரு கிளாஸ்ல இருந்து குறைஞ்சது 7 பேர் போனா போதும் அப்படிங்கிறாரு. நம்ம கெர்லோஸும் என்ன அது G17 ரூயினா, அங்க போனா நம்ம கண்டிப்பா செத்து போயிருவோம்டா அப்படிங்கிறான். ஹீரோவும் அந்த இடத்த பத்தி உனக்கு தெரியுமான்னு கேக்குறான். அந்த கெர்லோஸும் ஆமா எனக்கு தெரியும், இந்த இடத்துல இருந்து தான் அந்த எக்ஸ் வைரஸ் இந்த உலகம் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அந்த ஜாம்பிஸ் அழிக்கிறதுக்காக ஒரு எலைட் வாரியர்ஸ் டீம் அனுப்பப்பட்டாங்க. ஆனா அவங்க எல்லாருமே கடைசியில செத்துட்டாங்க. இந்த G70 ரூயின்ல இருக்கக்கூடிய எவால்வ்டு பீஸ்டோட லெவல் வந்து 4th ஆர்டர்ல இருந்து 7th ஆர்டர் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க பசங்களும் என்னது 7th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம வாத்தியாரும் டே ஃப்ராஸ்டர் நீங்க எந்த ரீஜியனுக்கு போக போற அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு டீமை ஃபார்ம் பண்ண அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஓகே அப்படின்ட்டு கைஸ் எல்லாரும் கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க, நாம இப்ப டீமை பிரிக்க ஆரம்பிக்கலாம். நான் வந்து G17 ரூயினுக்கு போக போறேன் அப்படிங்கிறான். லோலாவும் சரி நான் உன் கூட வரேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் சரி வேற யாராவது என் கூட ஜாயின் பண்றதுக்கு வில்லிங்னஸ் இருக்கா, இது நமக்கு கிடைச்ச ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னதான் அங்க ரொம்பவே அதிக ரிஸ்க் இருந்தாலும் இதுல மட்டும் நம்ம சக்சீட் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம கிளாஸோட பேரு எங்கேயோ போயிடும். அப்புறம் நம்மளாலையும் ஈஸியா குரோ ஆக முடியும் அப்படிங்கிறான். அப்ப பிளாக்கும் ஃப்ராஸ்டர் நான் உன் கூட வரேன் அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம மொட்டையும் வரேன் அப்படிங்கிறா. ஒயிட்டும் டிமிட்ரி வரான் அப்படின்னா நானும் வரேன் அப்படின்ட்டு சோகமாவே வரா. உள்ளவும் அட நான் மட்டும்தான் இன்னும் மீதி இருக்கனா, சரி நானும் வரேன் அப்படின்னு போய் ஜாயின் பண்ணிட்டான். ஹீரோவும் ஓகே 6 பேர் இருக்கோம், இன்னும் ஒருத்தர் வேணுமே அப்படிங்கிறான். கெர்லோஸும் கிளாஸ் பிரசிடென்ட் நானும் வரேன் அப்படின்னு தயங்கிக்கிட்டே சொல்றான். ஹீரோவும் சரி ஓகே எவ்ரிஒன் நல்லா கேட்டுக்கோங்க, நாங்க அந்த G17 ரூயினுக்கு போறோம், நீங்க அந்த இன்னொரு ஃபாரஸ்ட்டுக்கு போங்க. அப்புறம் யாரும் மறந்துடாதீங்க நம்ம கிளாஸ் தான் டாப் பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிறான். அவனுங்களும் ஓகே பிரசிடென்ட் நீங்க கவலைப்படாதீங்க நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் அப்படின்னு கத்துறானுங்க. அப்புறம் நம்ம டீமும் அந்த G17 ரூயினுக்கு ஃபிளைட்ல போறாங்க. ஹீரோவும் அந்த கெர்லோஸ உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்குறான். அவனும் நான் ஓகே தான் அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க இருக்க ஒரு சிவப்பு முடியும் அந்த குழந்தை பையன் அந்த G17 ரூயினை பார்த்து பயந்துட்டானா அப்படின்னு சிரிக்கிறான். இன்னொரு பச்சை மண்டைனும் இது அந்த கிளாஸ் 10 கிட்ட இருந்து எதிர்பார்த்தது தானே அப்படிங்கிறான். நம்ம பிளாக்கும் டே கொஞ்சம் அமைதியா இருங்கடா, இல்லனா உங்க 2 பேர்த்து கதையவும் முடிச்சிருவான் அப்படின்னு கத்தரா. நம்ம கெர்லோஸும் ஆக்சுவலி நான் அந்த G17 ரூயினுக்கு ஆல்ரெடி போயிருக்கேன் அப்படிங்கிறான். நம்ம கிளாஸ் பசங்களும் என்னது நீ ஆல்ரெடி போயிருக்கிய அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. கெர்லோஸும் ஆமா எல்லாமே என்னோட தப்பு தான், ஏன்னா நான் ஒரு ஷார்ட் டெம்பர் அப்படிங்கிறதுனால ஸ்கூல்ல பசங்க முன்னாடி கெத்து காட்டணும் அப்படின்னு ஒரு பெட்டு கட்டிக்கிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு அந்த G17 ரூயினுக்கு நாங்க போயிருந்தோம். ஆனா அந்த ரூயினுக்குள்ள காலை எடுத்து வச்ச 5வது நிமிஷம் தான் உண்மையான பயம் அப்படின்னா எங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. நானும் அன்னைக்கு தான் உண்மையான மியூட்டன்ட் பீஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுங்களும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிருச்சு, நான் ஒருத்த மட்டும்தான் அங்கிருந்து தப்பிச்சு வந்தேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் அப்படின்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த எக்ஸ் வைரஸ்னால அஃபெக்ட் ஆயிட்டாங்களா அப்படின்னு கேக்குறான். கெர்லோஸும் ஆமா அந்த எக்ஸ் வைரஸால அஃபெக்ட் ஆகி கரெக்டா 24 மணி நேரத்துல அவங்களும் ஒரு ஜாம்பியா மாறிட்டாங்க அப்படிங்கிறான். நம்ம டீம்மேட்ஸும் அந்த G17 ரூயின் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இறங்கிட்டு டேய் எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க கவனிங்க, இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாத்துக்கும் ஒரு வார்னிங் கொடுத்துறேன். இந்த இடத்துல இருக்க ஜாம்பிஸ் மட்டும் எக்ஸ் வைரஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்காது, இங்க இருக்க எவால்வ்டு பீஸ்டுமே அந்த வைரஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்கும். அப்படி ஒருவேளை ஏதாவது ஒரு ஜாம்பிஸோ இல்ல எவால்வ்டு பீஸ்டோ உங்களை அட்டாக் பண்ணி உங்களுக்கு காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க மெடிக்கல் சென்டர் போகலாம் அப்படின்னா கண்டிப்பா செத்துருவீங்க. சரி இந்த காம்படிஷன் முடிகிற வரைக்கும் உயிரோட இருந்தா பார்க்கலாம், உங்க எல்லாத்துக்கும் பெஸ்ட் ஆஃப் லக்டா அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க இன்னும் 3 ஸ்டூடெண்ட்ஸே என்னது இங்க இருக்க எவால்வ்டு பீஸ்டும் அந்த எக்ஸ் வைரஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்கா, ஏன்டா இதெல்லாம் இப்பதான் சொல்லுவீங்களா, இது ரொம்பவே டேஞ்சர் ஆச்சு அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த வழியா போலாம் அப்படிங்கிறான். லோலாவும் சரி ஓகே அப்படிங்கிறா. அப்போ அந்த குல்லாவும் நாம இந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை 100 டைமுக்கு மேல யோசிக்கணும் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம டீமும் காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் வந்தோட்டி ஒரு ஜாம்பி நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. ஒயிட்டும் டே ஜாம்பி வருதுடா என்னை காப்பாத்துங்கடா அப்படின்னு கத்துறா. நம்ம லோலாவும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஜாம்பியோட கதையை அசால்ட்டா முடிச்சிட்டா. ஒயிட்டும் ஷாக்லயே இதுதான் சாவை பார்த்துட்டு வரதுன்னு சொல்லுவாங்களா, ஒரு செகண்ட் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுடா அப்படிங்கிறா. நம்ம மொட்டையும் ஒயிட்டே நீ ஓகே தான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். பிளாக்கும் சே இந்த முட்டாள் மான்ஸ்டர் நம்மளையே ஆம்பூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வந்துருச்சு, இதுங்கெல்லாம் நம்ம நினைச்சதை விட ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்கு அப்படிங்கிறா. ஹீரோவும் சே அந்த ஜாம்பி என்ன அட்டாக் பண்ணாம போயிருச்சே, அது மட்டும் என்ன அட்டாக் பண்ணிருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா அதை கொன்னு அதுல இருந்து எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பேன். சரி விடு அடுத்த ஜாம்பி கிட்ட இருந்து அதை தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறான். லோலாவும் டே எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிறா. நம்ம டீமும் அசால்ட்டா போய்
போயிட்டு இருக்கும்போது ஹீரோவும் என்னங்கடா இங்க ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு கொட்டாய் விட்டுட்டு வரான். அப்போ ஒரு ஜாம்பி ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் அதோட கதையை முடிச்சுட்டு என்ன அது 1.5 லட்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் தானா, ஏன்டா இந்த 4th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்டுக்கு வெறும் 1.5 லட்சம் தானா, இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? அப்புறம் இந்த முட்டாள் வயசான ஜாம்பிஸ் வேற இவ்வளோ ஸ்லோவா வருது, இப்படி இருந்தா நான் எப்படிடா எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணட்டும் அப்படின்னு இப்போ வந்து ஜாம்பியை ஏதோ நூடுல்ஸ் மாதிரி குத்தி பிடிச்சிக்கிட்டான். அதுவும் வழியில கதறுது. நம்ம கெர்லோஸும் டேவ் ஃப்ராஸ்டர் அந்த ஜாம்பியை கொல்லாம எதுக்குடா இப்படி தூக்கி பிடிச்சிட்டு இருக்க, இப்போ நீ பண்ண காரியத்தினால இந்த ஜாம்பிஸோட மொத்த படையும் இங்க வந்துடும் அப்படிங்கிறான். ஹீரோவும் எக்ஸாக்ட்லி அதுவே தான், இந்த மெத்தட் என்னதான் ரொம்ப டேஞ்சரா இருந்தாலும் இந்த முட்டாள் மான்ஸ்டர் அழிக்கிறதுக்கு இதை தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிறான். பார்த்தா அந்த மொத்த ஜாம்பி படையும் நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. கெர்லோஸ்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, ஏன்டா உன்னை கிளாஸ் பிரசிடென்டா சூஸ் பண்ணதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்ட, இப்ப இத்தனை மான்ஸ்டரை நம்மளால எப்படா சமாளிக்க முடியும் அப்படின்னு கதறான். ஹீரோவும் அடே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நான் இது எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு முன்னாடி போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம லோலா வந்து டே எதுக்காகடா சாவ நோக்கி இவ்வளவு அவசரமா போற, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் என்னது லோலா நீயும் என் கூட வரியா, ஓஹோ உன்னோட பாய் ஃப்ரெண்டு தனியா போய் சண்டை போட்டா அவனுக்கு ஏதாவது ஆகி போயிருமோனே, நீ ரொம்ப வருத்தப்படுறதானே அப்படின்னு சிரிக்கிறான். லோலாவும் வாய மூடுற அப்படிங்கிறா. அப்ப நம்ம மொட்டையும் நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறான். ஒயிட்டும் யாரா இந்த பைத்தியம் ரெண்டுங்களும் அறக்கோளாரா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆவரா. அப்போ பிளாக்கும் இல்ல லோலா சொன்னதை நீங்க கவனிச்சிங்களா இல்லையா, அவங்க 2 பேருமே இதெல்லாம் சமாளிச்சுப்பாங்க அப்படிங்கிறா. நம்ம குல்லாவும் இவனுங்களை பார்க்கும் போது ஏதோ ஓல்டு மேரீடு கப்பல் மாதிரியே இருக்கு அப்படிங்கிறான். ஹீரோவும் லோலா ஒரு மான்ஸ்டரை கூட உனக்காக விட்டு வைக்க மாட்டேன், எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு விங்ஸ் ஆஃப் 100 போர்டு அப்படின்னு அட்டாக் பண்றான். அதில் அங்க இருந்த பாதி பீஸ்ட் அழிஞ்சு போயிருச்சு. பிளாக்கும் இல்ல இந்த ஃபயர் டெக்னிக் முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆவரா. அந்த குல்லாவும் அங்க நடந்த பிளாஸ்ட பார்த்துட்டு நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், எனக்கு தெரிஞ்சு இந்த டெக்னிக் கண்டிப்பா ஒரு கோல்டன் டெக்னிக்கா தான் இருக்கும் அப்படிங்கிறான். நம்ம லோலாவும் அங்க இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்கா. இதை பார்த்த நம்ம டீம்மேட்ஸும் போடு லோலாவும் ரொம்ப அருமையா சண்டை போடுறா, இவங்க 2 பேர்த்தையும் இந்த பேட்டில் ஃபீல்டுக்காக அந்த கடவுளே நேரடியா செஞ்சு அமுச்சு விட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சிரிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த கெர்லோஸை ஒரு ஜாம்பி அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ அந்த ஜாம்பியோட கதையை முடிச்சுட்டு டே பைத்தியம் கொஞ்சம் இங்க பார்த்து நில்லுடா, நீ இன்னுமே அதே நினப்புல இருந்த அப்படின்னா இங்க நீயும் செத்து போயிருவா அப்படிங்கிறான். அவனும் ஆமா நான் இனிமேலும் இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அங்க இருந்த ஜாம்பியை செத்து போ அப்படின்னு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம மொட்டையும் நான் ஆன்லைன்ல செக் பண்ண வரைக்கும் இந்த இடத்துல அதிகப்படியான எவால்வ்டு பீஸ்ட் இருக்கும் அப்படின்னு போட்டு இருந்துச்சு, ஆனா இங்க என்னடா ஒரு சிங்கிள் எவால்வ்டு பீஸ்ட கூட காணோம் அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் இதுக்கெல்லாம் ஒரே காரணம் இந்த இடத்துல பவர்ஃபுல்லான எவால்வ்டு பீஸ்ட் இருக்கணும், அதை பார்த்து லோ லெவல்ல இருக்க எவால்வ்டு பீஸ்ட் இங்க இருந்து பயந்து போயிருக்கணும் அப்படின்ட்டு அங்கிருந்து ஒரு செவுத்தை பார்த்து கன்ஃபார்மா இந்த இடம் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிறான். அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. லோலாவும் அது கண்டிப்பா அங்கதான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த எவால்வ்டு பீஸ்ட நோக்கி போறா. ஹீரோவும் நான் பெட்டு கட்டுறேன் அது கண்டிப்பா ஒரு 4th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்டுக்கு மேலதான் இருக்கணும், அதை கண்டிப்பா நான் தான் கொல்லுவேன் அப்படின்ட்டு போறான். பிளாக்கும் யாரா நீங்க 2 பேரும் சைக்கோவா இருக்கீங்க, உங்க லெவலோட அதிக லெவல்ல இருக்க எவால்வ்டு பீஸ்ட் அட்டாக் பண்ண போறதுக்கு எதுக்குடா இவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு ஷாக் ஆவரா. பார்த்தா அந்த இடத்துல ஜெய்ஜாண்டிக்கான காட்டெருமை மாதிரி ஒண்ணு இருக்கு. இது வந்து கோல்டன் பேக் புல் 5th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட். அப்புறம் இதோட கோல்டு கோட்டட் ஸ்கின்னால இங்க இருக்க முக்காவாசி அட்டாக் இது மேல ஒர்க்கே ஆகாது. ஹீரோவும் என்ன அது 5th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்டா, லோலா கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு கத்துறான். லோலாவும் அதோட கதையை முடிச்சிட்டு வரான் அப்படின்னு அதை அட்டாக் பண்ணிட்டு என்ன அது இது மேல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட ஏற்படலையா, இது என்னங்கடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆவரா. பார்த்தா அந்த பீஸ்ட் நம்ம லோலாவை தூக்கி எறிஞ்சிருச்சு. ஹீரோவும் லோலா அப்படின்னு கத்திட்டு போறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் லோலாவை போய் காப்பாத்திட்டு நீ ஆல் ரைட்டா அப்படின்னு கேக்குறான். அவளும் நான் ஓகே தான், ஆனா என்னோட 90% ஆஃப் சோர்ஸ் பவரை யூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறா. அந்த மாடும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. லோலாவும் நீ தள்ளி போடா அப்படின்னு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அது கூட சண்டை போடுற ஸ்டான்ஸ்ல நின்னுட்டு இருக்கா. ஹீரோவும் லோலா கேர்ஃபுல் அப்படின்னு கத்துறான். லோலாவும் அந்த மாட்டோட கண்ணை அட்டாக் பண்ணிட்டா. ஹீரோவும் லோலா நீ சூப்பர் கலக்கிட்டப்போ அப்படிங்கிறான். நம்ம பிளாக்கும் லோலா என்னதான் அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணியிருந்தாலும் அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, நம்மளால அதை தோக்கடிக்க முடியுமான்னு கேட்கறா. ஹீரோவும் கவலைப்படாதீங்க இன்னைக்கான மெனுவை நான் சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்ட்டு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 போர்ட் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். நம்ம டீம் பசங்களும் சூப்பரா ஃப்ராஸ்டர் அப்படின்னு கத்திட்டு இரு நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு அவனுங்க 3 பேரும் அந்த பீஸ்ட்டை அட்டாக் பண்றானுங்க. பார்த்தா அந்த பீஸ்டே நம்ம டீம்மேட்ஸ் அடி வாங்கினதுல ரேஜ் மூடுக்கு போயிட்டு நம்ம டீம் அட்டாக் பண்றதுக்கு சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு. பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் அந்த
அந்த பீஸ்ட் நம்மள அட்டாக் பண்றதுக்கு சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கத்துறா. ஹீரோவும் அவ்வளவுதானே, இந்த மாட்டை இன்னைக்கு ரெண்டா பொழக்காம விட மாட்டான் அப்படின்னு ஒரு ஜம்பை போட்டு இதை வாங்கிக்கோ அப்படின்னு அட்டாக் பண்ணிட்டான். லோலாவும் அந்த பீஸ்ட் அட்டாக் பண்றதுக்கு ஓடியாந்து அதோட தலையை ரெண்டா வெட்டிட்டா. நம்ம ஹீரோவும் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு, என்னது ஒரு கிளீன் கட்டா, ஆனா அதோட ஸ்கின் தான் ரொம்ப ஹார்டா இருக்குமே, அதை எப்படி இவ கட் பண்ணா அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கான். லோலாவும் டே அதை நீ நோட்டீஸ் பண்ணலையா, இந்த பீஸ்ட் சார்ஜ் அட்டாக் பண்ண போகும்போது அதோட நெக்கு ரொம்பவே வீக்கா இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி தான் இதை கொன்னுட்டேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் எப்படி இருந்தா என்ன, இன்னைக்கான மீட் ரெடி ஆயிடுச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப 3 பேர் வந்து எங்களோட பிரேயர் நாங்க நினைச்ச மாதிரியே ஒர்க் ஆயிருச்சு அப்படிங்கிறானுங்க. இந்த சென்டர்ல இருக்கவன் பேரு ஃபிளிக் அவிலா. அப்போ அந்த ஃபிளிக்கும் டே நாங்க 4th கிளாஸ்ல இருந்து வரோம், நாங்களும் நார்த்தன் கேம்பஸ்ல இருந்து இந்த கோல்டன் பேக் உள்ள துரத்திக்கிட்டே வரோம், ஆனா இது உங்க கையில வந்து செத்து போயிருச்சு, இது நீங்க அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நாங்க தான் அதிக டேமேஜ் கொடுத்தோம், அது மட்டும் இல்லாம உங்களாலாம் இதை தனியா கொண்டு இருக்க முடியாது, அதனால இந்த அல்ட்ரா கிறிஸ்டலை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறான். நம்ம பிளாக்கும் டே எங்களை பார்த்தா எப்படா தெரியுது, நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா வந்து அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை ஆட்டை போட்டு போவீங்க, நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா அப்படின்னு கத்துறா. அந்த ஃபிளிக்கும் இல்ல நாங்க ப்ரே பண்ணனதுனால தான் உங்களால இந்த பீஸ்டை கொல்ல முடிஞ்சிச்சு, அதனால இந்த அல்ட்ரா கிறிஸ்டலை எடுக்கக்கூடிய ரைட்ஸ் மொத்தமும் எங்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறான். பிளாக்கும் டே என்னடா பித்தலாட்டம் பண்றீங்க, உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் எங்களால எப்படா நம்ப முடியும் அப்படின்னு கத்துறா. அந்த ஃபிளிக்கும் இந்த பீஸ்டை நீங்க அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க அட்டாக் பண்ணி இதை கொல்ற அளவுக்கு போயிட்டோம், ஆனா எங்க கிட்ட இருந்து இது தப்பிச்சு ஓடியாந்ததுனால இதுக்கு ரொம்ப இன்ஜுரி ஆகி உங்க கையில ஈஸியா செத்து போயிருச்சு, வேணா நீயே இதோட காலை கொஞ்சம் பாரு, இது அங்கிருந்து ஓடியாந்ததுக்கான தடயம் இருக்கும் அப்படிங்கிறான். அந்த கிளாஸ் 4ல இருக்க ஒரு மொட்டையும் இந்த சவுத் கேம்பஸ் அந்த குப்பைங்க சொன்னா கேட்க மாட்டானுங்களா அப்படிங்கிறான். ஹீரோவும் அட நீங்க எல்லாருமே 4th ஆர்டர் வாரியரா தான் இருக்கீங்களா, சரி உங்களை சமாளிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது, உங்களுக்கு முதல்ல நான் மேனர்ஸ்னா என்னன்னு கத்துக் கொடுக்கணும், ஆனா என்ன கொடுமை பாத்தீங்களா, நீங்க தான் இப்ப அந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்ல கிடையாது, அதனால நீங்க இங்க செத்தாலும் அங்க யாரும் கவலைப்பட போறதில்லை அப்படிங்கிறான். நம்ம லோலாவும் ஹீரோ பேசுறத கேட்ட உடனே அவளோட ஸ்வாடை எடுத்து அங்க இருந்த ஃபீனிக்ஸ் மண்டைனை போய் அட்டாக் பண்றா. அவனும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு என்னம்மா எங்களை கொல்ல பாக்குறியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் ஆமா அதே தான், இப்ப நம்ம கேம்பஸுக்குள்ள கிடையாது, அதனால இங்க எந்த ரூல்ஸும் இல்லடா அப்படின்னு அவனுங்களை போய் அட்டாக் பண்ணிக்கிட்டு வந்து அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு நம்ம டீம் கிட்டையும் சொல்றான். அவனுங்களும் வந்து அங்க இருக்கவங்களை அட்டாக் பண்றானுங்க. அந்த கிளாஸ் 4 சேர்ந்த ஒருத்தனும் டே நீ எங்களோட அல்ட்ரா கிறிஸ்டலை திருடிட்டு போக பாக்குற, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க போறதில்ல அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா, டே உன்னை யாரா உயிரோட வரதா சொன்னாங்க, அவனே என்னோட ஐடியாவே உங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பாயிண்ட கெயின் பண்றது மட்டும் இல்லாம இந்த அல்ட்ரா கிறிஸ்டலையும் நான் எடுத்து இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க போறேன் அப்படிங்கிறான். அவனும் இல்ல நான் இவனை நார்மலான சவுத் கேம்பஸை சேர்ந்த ஒரு குப்பன்னு நினைச்சிட்டேன், ஆனா இவனோட பவர் என்னங்கடா இவ்வளவு கொடூரமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவோட அட்டாக்க தடுக்க முடியாம தடுத்துக்கிட்டு சரி என்னை கொல்றது அவ்வளோ ஈஸியா இருக்க போறது இல்ல, முடிஞ்சா இதை தடுத்து பாடுறா அப்படின்னு கோல்டன் டெக்னிக் நைட் ஷேட் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் இவன் எங்கடா போயிட்டான் அப்படின்னு ஷாக் ஆகிறான். அந்த ஸ்டூடெண்ட்டும் நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து டே சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்ல சாதாரண 10வது கிளாஸ் சேர்ந்த குப்பை இன்னைக்கு உன் கதை முடிஞ்சு அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் பேய் மாதிரி திரும்பி நான் தான் கிராவிட்டி சேம்பர்ல அந்த லேசர் கூட ட்ரைனிங் எடுக்கும் போது இந்த மாதிரி பின்னாடி இருந்து வர அட்டாக்கை எப்படி பிளாக் பண்ணணும்னு கத்துக்கிட்டனே அப்படின்னு சிரிக்கிறான். அந்த ஃபிளிக்கும் யாரா நீ சைக்கோவா இருக்க, எப்படா என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு ஷாக் ஆகிறான். ஹீரோவும் என்னடா தம்பி என் கூட சண்டை போறது உனக்கு அவ்வளவு போர் அடிக்குதா, சரி என்னோட புது டெக்னிக்கை நான் ட்ரை பண்றேன், இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு அவனோட எலக்ட்ரிக் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட்டை வச்சு அட்டாக் பண்ண போறான். அந்த ஃபிளிக்கும் இல்ல இப்படி நடக்க கூடாது அப்படின்னு ஷாக் ஆகிறான். அவனும் ஹீரோட்ட வாங்கின அடியில வாயிலிருந்ததெல்லாம் வெளியே கக்கிட்டு ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லா பறந்து போய் விழுவுறான். ஹீரோவும் ஆஹா இப்ப என்னோட கையில எலக்ட்ரிசிட்டி இருக்கு, இது வேற லெவல்ல இருக்கு, இந்த டெக்னிக் ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப லோலா கிட்ட அடி வாங்கின அந்த ஃபீனிக்ஸ் மண்டைனும் இல்ல நான் நினைச்சதை விட இவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, இப்ப இவளை நான் எப்படா சமாளிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். லோலாவும் அவனோட கழுத்துல கத்தி வச்சு மவனே இன்னும் ஒரு மூவ் பண்ணன நீ செத்து போயிருவா அப்படிங்கிறா. அந்த கிளாஸ் 4ஓட மொட்டையும் முட்டாளுங்களா, எங்களை மாதிரி 4th ஆர்டர் வாரியர்ஸ் எதுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கு, இன்னைக்கு நீங்க கண்டிப்பா சாக தான் போறீங்க அப்படின்னு நம்ம குல்லாவை அட்டாக் பண்ண வரான். ஹீரோ வந்து அவனை அடிச்சு பறக்க விட்டான். அப்ப அந்த ஹேமரை அந்த மொட்டை தலையன் காலிலேயே விழுந்துருச்சு. அவனும் வழியில கதறான். ஹீரோவும் டே அந்த வாரு ஹேமர் உண்ணுதுதானா, பரவாயில்ல நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு அந்த குல்லா கிட்ட டே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படிங்கிறான். அந்த மொட்டை சைக்கோவும் நீ செத்தடா அப்படின்ட்டு அவனோட கையில ஏதோ பவர் இன்ஃபியூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண
வரான். ஹீரோவும் நீ என்ன ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டுட்ட, அதனால உன் கதை முடிய போகுது அப்படின்னு எலக்ட்ரிக் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட்டை வச்சு அட்டாக் பண்றான். அப்ப அவனுங்க ரெண்டு பேர்த்தோட அட்டாக்கும் கிளாஷ் ஆனதுல அந்த மொட்டையும் ரொம்ப தூரத்துக்கு பறந்து போய் விழுவுறான். அங்க மீதி இருக்க 4th கிளாஸ் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸும் இல்ல இவனுங்க என்னடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க, இவனுங்க கூட நம்மளால சண்டையே போட முடியாது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம பிளாக்கோட டீமோ அடே எங்களை மறந்துட்டியா, இருங்கடா உங்க கதையை முடிக்கிறோம் அப்படின்னு அவனுங்களை போய் வெளுத்து வாங்குறாங்க. கடைசியா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 4th கிளாஸை சேர்ந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம டீமோட்ட அடி வாங்கி முடிச்சுட்டு அந்த ஃபிளிக்கும் நம்ம ஹீரோ காலில் விழுந்துகிட்டே டே எங்களை மன்னிச்சிரு, நாங்க இப்படியே போயிடுறோம், எங்களை விட்டுரு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அட ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இப்படி பயந்துட்டு பேசுறீங்க, நாங்க உங்களை எதுவும் பண்ண மாட்டோம், நீங்க இங்க இருந்து கிளம்பலாம், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்க அல்ட்ரா கிறிஸ்டல் அப்புறம் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அப்படிங்கிறான். அந்த ஃபிளிக்கும் பாயிண்ட்டை கூட நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம், ஆனா இந்த அல்ட்ரா கிறிஸ்டலை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த போட்டியில தோத்து போயிருமே அப்படிங்கிறான். ஹீரோவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க இதை மறுத்தீங்க அப்படின்னா நான் உங்க கதையை முடிச்சுட்டு எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அவனுங்களும் டே டே சைக்கோ ஒரு நிமிஷம் இல்ல, எங்களை கொன்னுறாத, எல்லாத்தையும் கொடுத்துட்றோம் அப்படின்னு கதறானுங்க. அப்ப நம்ம பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் அந்த கிளாஸ் 4 சேர்ந்தவங்கிட்ட 2 5th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் இருந்துச்சு, அப்புறம் இந்த பேங்க் புல்லட்ட ஒன்னு இருக்கு, மொத்தம் 3 கிறிஸ்டல், இனிமே இந்த காம்படிஷன்ல நம்ம தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா அப்படிங்கிறா. ஹீரோவும் இது இன்னும் முடியல, நாம இன்னும் இந்த G17 ரூயினோட டேஞ்சரஸ் பிளேஸுக்கு போகவே கிடையாது, அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இன்னும் நம்ம ஒரு வாரம் இருந்தாகணும், அதனால நம்ம கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்ட்டு லோலா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கறான். லோலாவும் எனக்கு கரெக்டா தெரியல, ஆனா யாரோ நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரியே எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கிறா. அப்போ அந்த பில்டிங்ல ஏதோ லேசர் லைட் மாதிரி இருக்கு. லோலாவும் அதை பார்த்துட்டு டே கேர்ஃபுல்லா இருங்க, இங்க இருந்து தள்ளி போங்கடா அப்படின்னு கத்துறா. ஹீரோவும் என்னடா ஆச்சு அப்படின்ட்டு ஜஸ்ட் மிஸ்ல ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிச்சா அவனோட காலில் லைட்டா அந்த அட்டாக் பட்டுட்டு போயிடுச்சு. அதுக்கு அந்த சிஸ்டத்துல இருந்து இந்த எனர்ஜியை டிவோர் பண்ணதுனால உங்களுக்கு 2000 எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுது. ஹீரோவும் என்னங்கடா இது, இந்த அட்டாக்கு கூட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா, அப்புறம் நான் மட்டும் இந்த காம்பேக்ட் ஆர்மரை போடல, கண்டிப்பா என் கதை முடிஞ்சிருக்கும், எந்த முட்டாள்டா அவ்வளவு தூரத்துல இருந்து எங்களை அட்டாக் பண்றது அப்படின்னு கதறான். பார்த்தா நிறைய அட்டாக் வருது. நம்ம ஹீரோவும் அவனோட பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக் வச்சு தப்பிச்சிட்டு லோலா கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு கத்துறான். அவளும் இந்த ஸ்னைப்பரு டாப் ஃப்ளோர்ல இருக்கான், நான் சீக்கிரமா போய் அவன் கதையை முடிக்கணும் அப்படின்ட்டு போறா. அப்ப அங்கிருந்த ஸ்னைப்பரும் ஒருத்தன் நம்ம கிட்ட வரான், அதனால ஸ்குவாட் ஏ நீங்க அவனை பார்த்துக்கோங்க, அப்புறம் ஸ்குவாட் பி நம்மளோட லாங் ரேஞ்ச் அட்டாக்க கன்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிறான். பிளாக்கும் ஃப்ராஸ்டர் உனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சான்னு கேட்கறா. ஹீரோவும் இல்ல நான் ஓகே தான், அப்புறம் நீங்க இங்கேயே கொஞ்ச நேரம் இருங்க, நான் போய் லோலாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு. டே எப்படா ஒரே டைம்ல இத்தனை அட்டாக் லான்ச் பண்றீங்க, யாரு தாண்டா நீங்க, எனக்கே உங்களை பார்க்கணும் போல இருக்கு, சரி சீக்கிரம் இவனுங்க லோலாவை காயப்படுத்துறதுக்கு முன்னாடி நான் போய் காப்பாத்தணும் அப்படின்ட்டு ஓடுறான். அப்ப பிளாக்கோட டீமும் ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு அந்த குள்ளாவும் ஆமா எதுக்குடா அவனுங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு பிளானும் இல்லாம இவ்வளவு அவசரமா ஓடுறானுங்க அப்படின்னு கேட்கறான். அந்த கெர்லோஸும் அதெல்லாம் இருக்கட்டும், இங்க உட்காந்து நாம ஏன்டா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்னு கேட்கறான். பிளாக்கும் டே முட்டாளுங்களா, ஃப்ராஸ்டர் அந்த கிராவிட்டி சேம்பர்ல ட்ரைனிங் எடுத்ததுனால தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், அதனால அவங்களால மட்டும்தான் அந்த ஸ்னைப்பர்ஸை தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிறா. குள்ளாவும் ஆமா பிளாக்கு, யாரு தான் நம்மள அட்டாக் பண்றாங்க அப்படின்னு கேட்கறான். நம்ம பிளாக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டை சேர்ந்த ஆர்மி மெம்பர்ஸ் தான் இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்க வேல்யூபிளான திங்ஸ் எல்லாம் ஆட்டை போட்டு போக பாக்குறானுங்க அப்படிங்கிறா. அப்போ ஒரு 4-5 பேர் அந்த புதருக்கு பின்னாடி ஒளி தெரியாம ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்க. நம்ம பிளாக்கும் யாரா நீங்க அப்படின்னு கத்துறா. அவனுங்களும் டே டே ஒரு நிமிஷம் நில்லுங்க, நாங்க நார்த்தன் கேம்பஸ்ல கிளாஸ் 10ல இருந்து வரோம், எங்களை யாரும் சுற்றாதீங்க அப்படின்னு கதறான். நம்ம குள்ளவும் சோபா முடியலடா, நார்த் கேம்பஸோட கிளாஸ் 10 அப்புறம் இந்த சவுத் கேம்பஸோட கிளாஸ் 10, அதாவது நாங்க இந்த மாதிரி ஆபத்தான ரூயின்ல எங்களை மாதிரி லாஸ்ட் ரேங்க்ல இருக்கக்கூடிய கிளாஸ் என்ன பண்ண முடியும்னு நினைச்சு அந்த இன்ஸ்டியூட்டை சேர்ந்தவனுங்க அமுச்சு வச்சானுங்க அப்படின்னு தலையில அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். நம்ம பிளாக்கும் டே எதுக்காகடா இப்படி பம்பிட்டு திரிஞ்சிங்க அப்படின்னு கேட்கறா. அந்த கிளாஸ் 10 சேர்ந்தவனும் அதுவா மேடம், நாங்க இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தோம், அப்போ நிறைய முட்டா பசங்க லேசர் கண்ணை வச்சு எங்களை அட்டாக் பண்ணானுங்க, இதுல என்ன ஹைலைட்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ் முட்டாளுங்க அந்த பில்டிங்கை நோக்கி ஓடினானுங்க அப்படிங்கிறான். நம்ம குள்ளாவும் அட அது நம்ம கிளாஸ் பிரசிடென்ட்டும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஆச்சு அப்படிங்கிறான். அப்போ அந்த கிளாஸ் 10ஓட மொட்டையும் இன்னும் அது அவனுங்க 2 பேரும் உங்க கிளாஸை சேர்ந்தவனுங்களா, ஏன்டா இந்த சவுத் கேம்பஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் அந்த பில்டிங்ல இருந்து ஒருத்தன் கதறிக்கிட்டே கீழே விழுவுறான். யாருன்னு பார்த்தா அந்த ஸ்னைப்பர்ல ஒருத்தன். நம்ம பிளாக்கும் சரி ஒரு ஸ்னைப்பரோட கதை முடிஞ்சிருச்சு, இப்போதாண்டா தெரியுது எங்க கிளாஸோட கேப்பபிலிட்டி எவ்வளோன்னு, அதுலயும் அந்த 2 பேர் இருக்கானுங்க பாரு, அவனுங்களாம் அப்சல்யூட் மான்ஸ்டர் அப்படிங்கிறா. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்னைப்பர் நம்ம லோலாவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான், அவளும் அந்த எல்லா அட்டாக்ல இருந்து
இருந்து அசால்ட்டா தப்பிக்கிறா. அந்த ஸ்னைப்பரும் வெறியாயிட்டு யாரா இவன் மேல என்னால ஒரு அட்டாக் கூட பண்ண முடியல, இவ எங்க இருந்துடா வந்தா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம லோலா போய் அவனோட கதையை முடிச்சிட்டா. ஹீரோவும் சரி இன்னொருத்தனோட கதையும் முடிஞ்சட்டக்குது அப்படிங்கிறான். அப்போ ஒரு அட்டாக் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அவனும் அதுல இருந்து தப்பிச்சுட்டு யாரா இவனுங்க பண்ற அட்டாக்ல இருந்து என்னால தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவனுங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு கோஆர்டினேஷனோட பிளான் பண்ணி எங்களை அட்டாக் பண்றத பார்த்ததுமே இவனுங்க ஒரு பவுண்டி ஹண்டர்ஸ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா நான் இப்ப நினைக்கிற ஐடியா நல்லபடியா ஒர்க் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவனுங்க நின்றுட்டு இருந்த பேஸ்மெண்ட்டை அவனோட எலக்ட்ரிக் ஃபிஸ்ட்டை வச்சு அட்டாக் பண்றான். அது ஃபுல்லா இரும்புங்கிறதுனால அவனுங்களுக்கும் ஷாக் அடிச்சு டே நீ என்னடா பண்ணன அப்படின்னு கதறானுங்க. நம்ம ஹீரோவும் ஒரு ஜம்பை போட்டு இனிமே எல்லாரும் என்ன தண்டர் போல்ட் கிங்னு கூப்பிடுங்கடா அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக்கை வச்சு அங்க இருந்து அவங்களோட கதையை முடிச்சிட்டான். அவனுங்களும் வழியில கதறிக்கிட்டே கீழே விழுவுறானுங்க. இதை பார்த்து அந்த நார்த் சைட்ல இருந்து வந்த கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸும் என்னது இதுதான் உங்க சவுத் சைட்ல இருக்க கிளாஸ் 10 பவரா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த ஹண்டரும் டே என்ன கொன்னராத, என்னோட பேக்ல இருக்க எல்லா அட்ரஸையும் எடுத்துக்கிட்டு என்ன உயிரோட விட்டுரு அப்படின்னு கதறான். ஹீரோவும் அவன் கதையை முடிச்சுட்டு டே நான் எதுக்கு உன்னோட உயிரோட விடணும், அதான் இருக்கிறதுலே ஈஸியான வழி, உன்னை கொண்டுட்டு உங்ககிட்ட இருக்க அல்ட்ராகர்ஸ்ல எடுத்துக்கிறது. அப்புறம் இந்த மாதிரி உயிருக்காக போராடுறத விட்டுட்டு உயிர் பிச்சை கேட்குறியா, உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்ட்டு. ஓ மெர்சனரி நெட்வொர்க்ல எங்களுக்கு பவுண்டி செட் பண்ணியிருக்கானுங்களா, அது கடந்துட்டு போகுது அப்படின்னு அவன் பேக்ல பார்த்துட்டு ஆஹா 2 5th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல், அது மட்டும் இல்லாம 3 4th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல், இன்னும் ஒரு சில 3rd ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலும் இருக்குது, நீங்க கொடுத்த பிரச்சனைக்கு இது ஒர்த்து தாண்டா அப்படின்ட்டு. என்ன லோலா எல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறான். அவளும் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு நான் இந்த பேக்கை அவனுங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்தேன், இதுல ஒரு 3 5th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல், அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில லோ ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் இருக்கு அப்படிங்கிறா. ஹீரோவும் பரவாயில்ல இவனுங்க என்னதான் நமக்கு பிரச்சனையே கொடுத்திருந்தாலும் இவனுங்க பண்ண வேலை நம்மள இந்த காம்படிஷன்ல ஈஸியா ஜெயிக்கிற மாதிரி மாத்த போகுது, இது மாதிரி 4 பேர் வந்தானுங்களா ஈஸியா இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சுட்டு போயிடலாமே அப்படிங்கிறான். அப்ப நம்ம பிளாக்கும் ஃப்ராஸ்டர் நீங்க ஆல் ரைட்டா அப்படின்னு கேட்கறா. ஹீரோவும் நாங்க நல்லா தான் இருக்கோம், அப்புறம் நமக்கு இன்னும் ஒரு சில அல்ட்ரா கிறிஸ்டல் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு யாரா இந்த புது பசங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்கறான். அந்த மொட்டையும் ஹாய் ஃப்ராஸ்டர் நாங்க கிளாஸ் 10 நார்த்தன் கேம்பஸ்ல இருந்து வரோம் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது நீங்களும் கிளாஸ் 10 அப்படிங்கிறான். அவனும் ஆமா அப்படின்ட்டு ஃப்ராஸ்டர் நாங்க உனக்காக ஒரு ஆஃபர் வச்சிருக்கோம் அப்படிங்கிறான். ஹீரோவும் அது எந்த மாதிரியான ஆஃபர்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறான். அந்த மொட்டையும் எங்ககிட்ட ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதுக்காக நீங்க எங்களுக்கு அல்ட்ரா கிறிஸ்டலை கொடுக்கணும் அப்படிங்கிறான். ஹீரோவும் டே நீ முதல்ல இன்ஃபர்மேஷனை சொல்லு, அப்புறமேட்டுக்கு அல்ட்ரா கிறிஸ்டலை கொடுக்கலாமா இல்லை உங்களை போட்டு தரலாமான்னு நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த மொட்டையும் ஸ்பேஸ் டைம் ரிஃப்ட் இருக்க இடம் எங்களுக்கு தெரியும், அந்த இடத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 5th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது ஸ்பேஸ் டைம் ரிஃப்டா, டே என்ன விளையாண்டுட்டு இருக்கிறீங்களா, அந்த மாதிரி ஒரு ரிஃப்ட் கிரியேட் ஆனிச்சுன்னா அது வழியா ஒரு புது வேர்ல்டுக்கே போய் அங்கிருந்து நம்மளால நிறைய ட்ரெஷரை எடுத்துட்டு வர முடியும், அப்புறம் நான் எப்படி நீங்க உண்மைதான் சொல்றீங்கன்னு நம்பிட்டோம் அப்படின்னு கேட்கறான். அந்த நார்த் கேம்பஸை சேர்ந்தவனும் நாங்க சொல்றத நீ நம்பல அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட் ஐடி கார்டை நீ வச்சுக்கோ, அந்த ஸ்பேஸ் டைம் ரிஃப்ட்டுக்கு போய் அது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சு நீ திரும்பி வந்தோட்டி என்னோட ஐடி கார்டை என்கிட்ட கொடுத்தா போதும். நான் எதுக்காக இதை உங்ககிட்ட சொல்றேன்னா நீங்க பார்க்கறதுக்கே ரொம்ப பவர்ஃபுல்லா தெரியுறீங்க, அப்புறம் நீங்க அந்த ஸ்பேஸ் டைம் ரிஃப்ட்ல இருந்து உயிரோட திரும்பி வந்து நார்த்தன் கேம்பஸை சேர்ந்த கிளாஸ் 10 சேர்ந்த நாங்க தான் உங்களுக்கு வழி சொன்னோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கும் பெருமையா இருக்கும் அப்படிங்கிறான். ஹீரோவும் டே தம்பி உன்னோட ஆட்டிடியூடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்புறம் நீ தானே இந்த கிளாஸ் 10 பிரசிடென்ட் அப்படின்னு கேட்கறான். அவனும் ஆமா அது நான் தான், எதுக்காக கேட்ட அப்படின்னு கேட்கறான். ஹீரோவும் உன்னோட ஐடி கார்டை நீயே வச்சுக்கோ, அது மட்டும் இல்லாம 2 5th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலையும் நான் கொடுத்துட்றேன், என்ன இந்த டீலிங் ஓகேவா அப்படின்னு கேட்கறான். அவனும் என்னது உண்மையாவா, ஆனா எதுக்காக நீ எங்களை நம்புற அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் நீ பேசினதுல இருந்து எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, உன்னோட கேம்பஸை சேர்ந்தவனுங்களும் நீங்க கிளாஸ் 10 அப்படிங்கிறதுனால உங்களை இந்த காம்படிஷன்ல இருந்து எலிமினேட் பண்ண தான் பாக்குறானுங்க, ஆனா நீ இந்த கிளாஸோட பிரசிடென்ட் அப்படிங்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டு உன்னோட கிளாஸை இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற உன்னோட எண்ணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் நீ பொய் சொல்ல மாட்டேன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிறான். அவனும் உனக்கு ரொம்பவே நன்றி ஃப்ராஸ்டர், அப்புறம் நீ சொன்ன மாதிரியே நான் என்னோட கிளாஸ் பசங்களை தனியா விட்டுற மாட்டேன், இந்த காம்படிஷன்ல லீட் பண்ணி போவேன், அப்புறம் உன்னோட ஐடி நம்பரை சொல்லு, நான் அந்த ஸ்பேஸ் டைம் ரிஃப்ட் இருக்க லொகேஷனை உனக்கு அனுப்பி விடுறேன் அப்படிங்கிறான். நம்ம பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் அவனுங்க உண்மைதான் சொல்லுவானுங்களா அப்படின்னு கேட்கறா. ஹீரோவும் உண்மைதான் சொல்லுவானுங்கன்னு நினைக்கிறேன், இருந்துட்டு போட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல நாமளே கண்ணால பார்க்க தானே போறோம், அப்புறம் அவனோட கண்ணை பார்க்கும் போது அவன் எவ்வளவு நேர்மையா டெடிகேட்டடா அவனோட கிளாஸ்மேட்
மேட்சை லீடு பண்ணி கூட்டிட்டு போறான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம அவன் பொய் சொல்றதுக்கும் வாய்ப்பு இல்ல. சரி வாங்க நாம அந்த டைம் ஸ்பேஸ் ரிஃப்ட்டை நோக்கி போலாம் அப்படின்ட்டு அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.